ஹாய் ஆர்மிஸ், திஸ் இஸ் டோரா பிடிஎஸ் ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு பார்க்குறவங்க எல்லாருமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனக்கும் ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்கும் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக வரும். இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் இல்லாமல் நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஜேகே, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? நீ இல்லாமல் நான் ஒரு நாள் கூட இருந்ததே இல்லை. என்னை விட்டு போகாத ஜேகே, நீ இல்லாமல் நிஜமாக என்னால் இருக்கவே முடியாது. அதுக்கு ஜேகே, டே போதும்டா, ஏன்டா ஏன் ரொம்ப பண்ணுற, இதெல்லாம் ஓவர், இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு ஜேகே சொல்லவும் அதுக்கு டே விழுந்து விழுந்து சிரிக்கிறான். வேற என்னடா பண்ண சொல்கிற? உன்னை கூப்பிட்டு போக சொன்னால் கூப்பிட்டு போகவே மாட்டேங்கிற. சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருமே ஒன்றா இருந்தோம். இப்போ என்னடனா 1 மந்த் கிட்ட நீங்கள் கொரியா வரமாட்டேன்னு சொல்கிறேன். அது என்னால் முடியாதுப்பா, நாங்களும் வருவோம். டேய் ஜிமன், நீயே சொல்லு. ஆமாம் மச்சான், நாங்களும் வருவோம். டேய், நாங்கள் போகிறது ஒரு வில்லேஜுக்குடா. அங்கே இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே இருக்குமான்னு எனக்கு தெரியல. அங்கே சுற்றி வயல்களாக தான் இருக்கும். எனக்கே அங்கே எப்படி இருக்கும்னு தெரியல. நானே அம்மாக்கிட்ட நான் வரல, மார்னிங் வரைக்கும் போயிட்டு வாங்கன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் அவங்க இல்லை, போகிறது மேரேஜ்க்கு, நீ வந்தே ஆகணும்னு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்கடா. அதனால தான் உங்களை கூப்பிடல. இல்லைன்னா நீங்கள் இல்லாமல் நான் எங்கேயாச்சும் போவேனா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நாங்களும் வருவோம். அதுக்கு ஜேகே, டேய் சொன்னால் புரிஞ்சுக்கோங்கடா, நானே மேரேஜ் முடிஞ்சது கிளம்பி வந்துடுவேன். நானே சொல்லிகிட்ருக்கேன் என் அம்மாக்கிட்ட, அம்மா மேரேஜ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி வேணால் வரேம்மா, இப்போ நான் வரலன்னு. அதுக்கே எங்கள் அம்மா, நீ பிறந்ததுலேருந்து இன்னும் அங்கே வரலன்னு சொல்லிட்டு உன் தாத்தா பாட்டி உன் மாமாலாம் கேட்டுகிட்டே இருக்காங்கடா. இப்போயும் நீ வரலன்னா நாங்கள் தான் ஏதோ வேண்டான்னு உன்னை சொல்லி இங்கே விட்டுட்டு வர மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க, சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்கிறாங்கடா. நான் என்னடா பண்ணுறது, நான் போய் தான் ஆகணும். எனக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு வேறு தெரியல. அது நினச்சாதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்காக தான் நீங்கள் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு ஜேகே சொல்லவும் அதுக்கு ஜிமன், டேய் நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் நாங்களும் இருப்போம். நீ இல்லாமலாம் எங்களுக்கு இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் டேவோட கையை பிடிச்சி ஜேகேவோட அம்மா கிட்ட கூப்பிட்டு போகிறான். அம்மா, நானும் டேவும் வரோம், எங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவோம். சீரியஸாகப்பா சொல்கிற? நீயும்மா வர? ஆமாம்மா, ஏன் நாங்களே வரக்கூடாதா? ஐயோ அப்படி இல்லை, நான் ஜேகே கிட்ட உன் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுட்டு வாடா, அப்போ தான் உனக்கு தனியாக இருக்க மாதிரி இருக்காதுன்னு நான் சொன்னேன். ஆனால் அவன் தான், இல்லைம்மா நானே வரல, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அது பிடிக்குமா இல்லைன்னு அவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இப்போ நீங்களே வர்றது எனக்கு ஹாப்பி தான், சரி உங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜேகேவோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ ஜேகேவோட தங்கச்சி, என்னது இவனும் வரானா? நோ வே மா, இவன் தேவையே இல்லைம்மா, இவன் இங்கே என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான், அங்கேயாவது நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தேன், அங்கேயும் வந்து டார்ச்சர் பண்ணுவாம்மா, வேண்டாம்மா ப்ளீஸ்மா அப்படின்ட்டு யூனா சொல்லிட்டு இருக்கும் போது ஜேகே அவள் தலையிலே ஒன்று போட்டு, உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது யூனா, அவன் அப்படி பேசாதன்னு சொல்லி, உனக்கு ஏன் அவன் வந்தாவே பிடிக்க மாட்டேங்குது, எப்போ பாரு அவனை திட்டிக்கிட்டே இருக்கேன், அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன், அதுவும் இல்லாமல் அவனுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்காம பேசுகிறேன் அண்ணா அப்படின்னு அவன் பேச வரும்போது, இங்கே பாரு, நான் எப்படி உனக்கு அண்ணாவோ அதே மாதிரி டேவும் சரி ஜிமினும் உனக்கு 2 பேருமே அண்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லவும், அண்ணா சரி ஓகே, நான் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிறேன், ஆனால் இந்த டே வந்தால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அவள் பேசுகிறான். அப்போ டே, யூனா உனக்கு நான் வர்றது பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு யூனா, ஆமாம் எனக்கு நீ வர்றது சுத்தமாக பிடிக்கல, நீ இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன், தயவு செய்து நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு யூனா சொல்கிறான். அதுக்கிட்டே, அம்மா யார் வராங்க இல்லைன்னா எனக்கு தெரியாது, ஆனால் நான் வருவேன், கண்டிப்பாக நான் வருவேன், எனக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டான். பார்த்தீங்களா பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, இவன் பாரு இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டான், இன்னும் போக போக என்னெல்லாம் பண்ண போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவனை புலம்பிகிட்ருக்கா. அதுக்கு, ஏய் விடுடி, அவனுங்களும் இங்கேயே இருந்து அவனுங்களுக்கும் போர் அடிக்கும்ல, கொஞ்சம் வெளியே வந்தால் தான் அவங்களுக்கும் 4 இடத்துக்கு போன மாதிரி இருக்கும், வீடு ஜேகே கூட தானே வரானுங்க, ஜேகே எதுவும் பண்ணாமல் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க, அதாவது ஜேகேவோட அம்மா சொல்கிறாங்க. இவனா, ஆமாம் நான் சொல்கிறது என்றைக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க, ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டான். டைம் ஸ்கீப்ஸ், இப்போ எல்லாருமே ஏர்போர்ட்டில் தான் இருக்காங்க. அப்போ ஜேகேவோட அப்பா, ஏய் எங்கடா போனான் அவன்? அப்பா
அவன் இங்க தான்ப்பா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். ஆனா காணோம்." அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்ல, இருப்பா நானே போயிட்டு செக் பண்ணிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு டேவே வரான். அங்க பார்த்தா ஜேகே அங்க இருக்க 2, 3 பொண்ணுங்க கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான். டேக்கு அத பார்த்து கோவம் வந்து அவன் தலையிலேயே 2 போட்டு, "டேய் ஏன்டா நீ வேற? இங்க ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. நீ வந்து இங்க ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்க. நீ போற இடத்துல கூட நீ சும்மா இருக்க மாட்டியா?" அப்படின்னு டே ஜிமின் கிட்ட கேட்க, "என்ன பண்றது மச்சான்? பொண்ணுங்கள பார்த்தாவே எனக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது." அப்படின்னு சொல்றான். ஏதோ ஒண்ணு வந்து தொல. அங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின புடிச்சு கூப்பிட்டு போயிடுறான். அப்ப ஜேகே, "எங்கடா போன?" இல்ல மச்சான் ரெஸ்ட் ரூம் தான் போயிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஃப்ளைட்ல நேம் அனௌன்ஸ் பண்ணவும் போர்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இவங்களும் ஃப்ளைட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப ஜேகேயோட அம்மாவும், அப்பாவும் ஒரு ஷீட்ல, டேவும், ஜிமினும் ஒரு ஷீட்டு, யூனாவும், ஜேகேவும் ஒரு ஷீட்டு. ஜிமின் டைரக்ட்டா எழுந்து வந்து, "மச்சான் யூனாவ எழுந்து பின்னாடி போ சொல்லு." "ஏன்டா?" எனக்கும் டேக்கும் சண்டை. நான் அவன்கிட்ட பேச போறதில்ல. அவன் ரொம்ப பண்றான். நான் அவன் கூடலாம் உட்கார மாட்டேன். நீயும் நான் வந்து அவகிட்ட போ சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இங்க சொல்ல, அதுக்கு யூனா, "என்னாலாம் முடியாது. எனக்கு அவன் கூட உட்காரவே பிடிக்கல. அவன எனக்கு பார்த்தாலே பிடிக்கல. தயவு செஞ்சு என்கிட்ட அவன் அவன் பக்கத்துல அவன்லாம் உட்கார வைக்காதீங்க. நான் போமாட்டேன்." அப்படின்னு யூனா இங்க பேசிட்டு இருக்கேன். ஜேகே அப்படி முறைக்கிறான். "அண்ணா உன்னை வாய மூடுன்னு சொல்லியிருக்கேன் யூனா. எதுக்கு நீ திரும்பி திரும்பி இப்படியே பேசிட்டு இருக்க? நான் சொல்றத நீ மதிக்கவே மாட்டியா?" சரி இதுக்கப்புறம் நான் பேசல. ஆனா நான் அவர் பக்கத்துல உட்காரல." அப்படின்னு சொல்லிட்டு இங்க யூனா சொல்லிட்டுருக்கேன். அப்ப ஜிமன், "அ டேய் அவ கட்டிட்டு போறா. நீயாவது போ. என்னால அவன் கூட உட்கார முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சொல்லவும், "நானே போறேன். எதுக்கு தான் இப்படி டார்ச்சர் பண்றீங்களோ தெரியல. நிம்மதியா ஒரு இடத்துல இருக்க முடியல என்னால." அப்படின்னு சொல்லிட்டு யூனா எழுந்து வந்து டே பக்கத்துல உட்காந்துட்டா. டே லைட்டா ஸ்மைல் பண்றான். ஆனா யூனா கொஞ்சம் கூட கண்டுக்காம அவ ஷீட்ல உட்காந்துட்டான். இப்படியே டைம் ஸ்கிப். அ டே வந்து நைஸா யூனாவோட ஹேண்ட ஹோல்ட் பண்றான். யூனா கைய தட்டி விடுறா. அகெயின் டே கைய பிடிக்கவும், "டேய் விளையாடாத. அண்ணா முன்னாடி தான் இருக்கான். அவன் பார்த்துட்டான்னு வச்சுக்கோ அவ்வளோதான்." "ஏய் அவன் முன்னாடி இருக்கான்டி. அவன் பார்க்க மாட்டான். அவனுக்கு தெரியாது. அதான் ஜிம்முன்னு இருக்கான்ல." "ஏன் டே இப்படி பண்ற? நீ என் அண்ணாக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு தெரியாம முழிச்சிட்டுருக்கேன். இதில பிளான் பண்ணி ஜிம்ன முன்னாடி அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அப்படி என்னப்பா சண்டை போட்டீங்க 2 பேரும்? ஃப்ளைட்ல ஏர்போர்ட்டுக்கு வர வரைக்கும் கூட நல்லா தானே இருந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு யூனா கேட்க, "ஏய் உன்ன இங்க வர சொல்றதுக்காக தான் நான் அப்படி பிளானே பண்ணோம்." சொல்லிட்டு டே சொல்லவும், "அதுக்கு தான் நான் ஏன்னு சொல்றேன். நீங்க ஓவரா ரியாக்ட் பண்ணி என் அண்ணாக்கு டவுட் வர வச்சுறாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு யூனா சொல்றா, "இங்க பாரு, எனக்கும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இங்க வர சொன்னேன். நீ ரொம்ப பண்ணாத. அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்லவும், "என்னமோ பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு யூனாவும் சைலண்ட் ஆயிட்டா. இப்ப டைம் ஸ்கிப். ஒரு வழியா இந்தியாவுக்கும் ரீச் ஆயாச்சு. இப்போ டே, ஜிமின், ஜேகே, அவங்களோட அப்பா, அம்மா, யூனான்னு எல்லாருமே ஒரு வீட்டு முன்னாடி தான் வந்து நிக்கிறாங்க. அப்ப ஜிமின், "என்ன மச்சான் வில்லேஜ்ன்னு சொன்னா இவ்ளோ பெரிய வீடா இருக்கு?" அப்படின்னு ஜேகே கிட்ட ஜிமின் கேட்கவும், என் மாமா வேலை செய்ற இடம் அப்படி." "சரி வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போக, அப்ப "எப்படி இருக்க சாரு?" "நான் நல்லா இருக்கேன் அண்ணி. நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப டே, "ஏய் என்னடா சாருன்னு சொல்றாங்க?" இங்க அவங்களோட பேரு சாரு தான்." அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. அப்படி அதுக்கப்புறம் வெல்கம் ட்ரிங்க்ஸ்லாம் குடுத்து எல்லாரும் நார்மலா பேசிட்டு இருக்க, அப்ப "அண்ணி, அண்ணா எங்க?" "அவர் டியூட்டிக்கு போயிருக்காரு." "ஓ! அப்படிங்களா? சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, நீங்க அப்பதான் உங்க ரூம்ல இருந்து வெளிய வரீங்க. சோம்பல் முறிச்சுக்கிட்டே, "அம்மா டிஃபன் ரெடியா?" அப்படின்னு கேட்டுட்டே நீங்க வரீங்க. அப்ப "ஹாய் வயன்" அப்படின்னு ஒரு வாய்ஸ். நீங்க யாருன்னு டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அது உங்க அத்தை தான். நீங்க ஸ்பீடா ரொம்ப ஹேப்பியா ஓடி வந்து உங்க அத்தை கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு, அவங்கள ஹக் பண்ணி, "எப்ப அத்தை வந்தீங்க?" "நான் இப்ப தான்டா வந்தேன்." "அம்மா என்ன இப்ப தான் எழுந்துக்கிற போல?" அப்படின்னு கேட்குறாங்க. "அ ஆமா." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே, அப்போ உங்க அண்ணா என்ட்ரி குடுக்குறாரு. "அத்தை அவளுக்கு லீவ் டேஸ்னாலே மதியம் தான் எழுந்துப்பா. அவளுக்கு விடியறதே மதியம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டுருக்கான். அப்ப நீங்க, "கொஞ்ச நேரம் வாய மூடுறியா? நீ ரொம்ப ஒழுக்கம் மாதிரி பேசாத." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டுருக்க, அப்போ உங்க அம்மா உங்க காது கிட்ட வந்து, "இங்க பாரு, வந்திருக்கவங்க முன்னாடி மானத்த வாங்காத. சரியா? அண்ணன்றத ரெஸ்பெக்ட் குடுத்து நடந்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொல்லவும், "ஆமா எப்ப பாரு இதையே சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைனிங் டேபிளுக்கு போயிட்டீங்க சாப்பிட்றதுக்கு. இங்க உங்க அம்மா எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப, "சரி நான் உங்கள ரொம்ப நேரம் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொல்லவும், "சரி ஓகே." அப்படின்னு சொல்றாங்க. சாரு
உங்களுக்கு ரூம் கீழ இருக்கு. நீங்களும் அவரும் ஸ்டே பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜேகே உனக்கு ரூம் அங்க ரெடி பண்ணியிருக்கேன்ப்பா. உன் சாரி உன் ஃப்ரெண்ட்ஸ் வர்றது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கும் நான் ரூம் ரெடி பண்ணியிருப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளைக்கு நான் அதுக்கு ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொல்லவும், ஐயோ! அத்தை பரவால்ல. இவனுங்க அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் என் கூடவே தங்க வச்சுக்கிறேன். பரவால்ல விடுங்க. இல்லப்பா கம்ஃபர்டபுளா இருக்குமா இல்லையான்னு தெரியல. நீ எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் குடு. நான் ரெடி பண்ணிடுறேன். ஐயோ! அத்தை பரவால்ல. என் கூட இருந்தே பழகிருச்சு. எப்பயும் அவனுங்க என் ரூம்ல தான் ஸ்டே பண்ணுவாங்க அத்தை. இட்ஸ் ஓகே பரவால்ல விடுங்க. அப்படின்ட்டு ஜேகே சொல்லவும், சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு விஷயம், உங்க ரூமுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் ஒயனோட ரூம். அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பத்தி பேசும்போது, நீங்க டர்ன் பண்ணி உங்க அம்மாவ பார்க்குறீங்க அப்படின்னு தான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப சரி ஓகே அத்தை. ஆ நான் எதுக்கு சொல்றேன்னா, அவ ரூம்ல பெர்மிஷன் இல்லாம போகாதீங்க. ஏன்னா, அவ சரியான பஜாரி. சும்மாவே கத்துவா. எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுவா. அவகிட்ட வாய் குடுத்தா ஜெயிக்கவே முடியாதுப்பா. அதுக்காக தான் சொல்றேன். ஜேகே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, "சரிங்க அத்தை, நாங்க போல" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டான். அப்ப ஜேகே கிட்ட ஜிமினும், டேவும் "என்னடா சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு, "இல்லடா, பக்கத்துல இருக்கிறது ஒயின் ரூமா. அவ பெர்மிஷன் இல்லாம யாரும் உள்ள போக்கூடாதாம். இல்லன்னா சண்டை போடுவாளாம். அத தான் சொன்னாங்க." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இங்க நீங்க உங்க அம்மா கிட்ட, "அம்மா, இப்ப அவங்க கேட்டாங்களா? எதுக்கு இப்ப நீ அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க அதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஏய்! பின்ன அதுக்கப்புறம் எங்கள தான் புடிச்சு கத்துவ. எதுக்கு? சும்மா இந்த வீடு சைலன்ட்டா இருக்கிறது உனக்கு சுத்தமா பிடிக்காது. எதுக்கெடுத்தாலும் கத்திக்கிட்டே இருப்ப. அதுக்காக தான் உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். எதுக்கும்மா என் மானத்த வாங்கணும்னு நீங்களா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. அதுக்கு உங்க அம்மா வாய மூடிட்டு போய் சாப்பிடு. அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் ஆமா ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா போதும். இத இப்படி சொல்லி என்ன வாய் அடிச்சிருது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இங்க மச்சான் நீ சொன்னது என்னமோ கரெக்ட் தான்டா. எனக்கு இவங்க பேசுறது சுத்தமா புரியல. கொரியனா இருந்தா கூட புரிஞ்சிரும். இவங்க தமிழ் பேசுறாங்க. ஆமா நீ எப்படி தமிழ் பேசுற? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட கேட்க. ஏன் மச்சான், என் அம்மா இங்கேருந்து தானே வந்தாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியும்ல. எனக்கு சின்ன வயசுலேருந்து தமிழ் பேசி பேசி எனக்கு தமிழ் சொல்லிக் குடுத்துட்டாங்க. ஆனா எனக்கு தமிழ் நல்லாவே புரியும்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். உன் கூட பேசி பழகியிருந்தா கூட எங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. நீ இல்லாம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு கூட போ முடியாது போல அப்படின்னு ஜிமின் சொல்ல, விடுடா! நம்ம ஏன் இங்க போறோம்? வீட்லயே இருந்துக்கலாம் விடு. அதுவும் இல்லாம இங்க சுத்தி பார்க்க அவ்ளோ பெரிய இடம்லாம் இங்க கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல, சரி, சரி. இங்கேருந்து போற வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் ஸ்கிப். இப்போ நைட் ஆயிருச்சு. அப்பதான் உங்க அப்பா டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. "சருமா எப்போ வந்த?" நான் ஆஃப்டர்நூனே வந்தேண்ணா. இப்போ தான் நீங்க வரீங்களா?" "ஆமாம்மா இப்போ தான் வரேன். இரு நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டாங்க. "மச்சான், உங்க மாமா வேலை செய்ற இடம் அப்படின்னு சொன்ன? இவரு போலீஸாடா?" "ஆமாடா, டிசிபி." "அப்படின்னா?" "டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ்டா." அப்படின்னு ஜேகே சொன்னதும், டேவும் ஜிமினும் அப்படியே "சரி மச்சான். ஓகே, ஓகே. போற வரைக்கும் எந்த தப்பும் பண்ணக்கூடாது மச்சான்." அப்படின்னு ஜிமின பார்த்து சொல்ல, "டேய் நீங்க வேற வாய மூடுங்க. நான்லாம் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நான்லாம் நல்ல பையன். உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அ ஜிமின் சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே பேசிட்டுருக்காங்க. அவங்க அப்பாவும் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளுக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலி அது 10 பேர் உட்காந்து சாப்பிடலாம். அவ்ளோ பெரிய டைனிங் டேபிள். ஒரு சைடு உங்களோட அப்பாவும், ஜேகேவோட அப்பாவும் இருக்காங்க. இன்னொரு சைடு ஜேகேவோட அம்மா, ஜிமின், ஜேகேன்னு இருக்காங்க. இன்னொரு சைடு உங்க தாத்தா, பாட்டி, உங்க அண்ணா. இன்னொரு சைடு நீங்களும், யூனாவும் இருக்கீங்க. உங்க அம்மா தான் சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. அப்ப ஜே உங்களோட அண்ணாக்கு கால் வருது. உங்க அண்ணாவோட நேம் வந்து அர்ஜுன். அர்ஜுனுக்கு ஒரு கால் வருது. அவரு சாப்பிட்டுருக்கும்போதே எழுந்து போக பார்க்குறாரு. அப்ப உங்களோட அப்பா, உங்களோட அண்ணாவ பார்த்து அப்படி மொறைக்கிறாரு. மொறைச்ச மொறையில உங்க அண்ணா அப்படியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இத அங்க இருக்க எல்லாருமே நோட் பண்றாங்க. பட் பெருசா எடுத்துக்கல. இங்க நீங்க, "அம்மா உனக்கு நான் எத்தன டைம் சொல்றேன், எனக்கு பிடிக்காதத செய்யாதன்னு சொல்லி, ஏம்மா எனக்கு செஞ்சு செஞ்சு என்ன டார்ச்சர் பண்ற? எனக்கு சாப்பாடே வேண்டாம்." அப்படின்னு நீங்க எழுந்துக்க போறீங்க. "இங்க பாரு, அது உடம்புக்கு நல்லது. மூடிட்டு உட்காந்து சாப்பிடு." அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க. "எனக்கு ஒண்ணும் தேவையில்ல." அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிளேட்ல இருக்க பாவக்காய் எடுத்து உங்க பாட்டிக்கு வச்சுட்டீங்க. அப்போ உங்க அப்பா,
"வயன் உடம்புக்கு நல்லதுன்னு தானே சொல்லிட்டுருக்காங்க, சாப்பிடுமா. அப்படி நல்லதுன்னா அது நீங்களே சாப்பிடுங்க. எனக்கு ஒண்ணும் தேவையில்ல." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க இருக்கிற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கீங்க. இதையும் எல்லாரும் நோட் பண்றாங்க. ஜேகேக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு கால் பேச போனவர பார்த்து அப்படி மொறைக்கிறாரு. ஆனா, நீங்க இவ்ளோ எதிர்த்து பேசுறீங்க. உங்க அப்பா சொல்றது கூட மதிக்கல. ஆனா, உங்கள எதுவுமே சொல்லலையே, உங்க அப்பா அப்படின்றது அவருக்கு ஒரு மாதிரியே இருக்கு. இப்படியே டைம் ஸ்கிப்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அ அவங்கவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இங்க ஜேகே, ஜிமின்க்கு தூக்கம் வரல. நியூ பிளேஸ்ன்றதுனால அவங்க மொட்டை மாடிக்கு போயிட்டாங்க. அங்க உங்க அண்ணா கால் பேசிட்டே மேல வராரு. அங்க இருக்கிறவங்கள பார்க்கவே இல்ல. "சாரிம்மா, அப்பா இருந்தாரு அதான் எடுக்கல." அப்பாக்கு பயப்படுற முதல் பையன் நீங்களா தான் இருப்பீங்க. ஏய்! அப்படி இல்ல. நான் சாப்பிடறதுக்கு உட்காந்துட்டு இருந்தேன். சாப்பிட்டு இருக்கும்போது நான் எழுந்து பாதியிலே எழுந்து போனா அப்பாக்கு பிடிக்காதுல்ல. அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்க, ஜேகே இதுவும் கேட்டுட்டு தான் இருக்கான். உங்களோட அப்பா பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு ஆர்வமா இருக்கவும், உங்க அண்ணா கால் பேசி முடிக்கிற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கால் பேசி முடிச்சதுக்கப்புறம், ஜேகே நீங்க இங்க தான் இருக்கீங்களா?" "ம். ஆமா." சாரி நீங்க இருந்ததே நான் கவனிக்கல." இட்ஸ் ஓகே பரவால்ல. ஆ நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? அப்படின்னு ஜேகே கேட்கும்போது, "இதுல என்ன இருக்கு கேளு" அப்படின்னு சொல்லிட்டு அ அவங்க அண்ணன் அர்ஜுன் சொல்றாரு. அப்ப நம்ம "மச்சான் எனக்கு இங்க இருக்கிறது சுத்தமா புரியல. நான் ரூம்க்கே போறேன்டா. ஏதோ சப்டைட்டில் இல்லாம ஏதோ மூவி பார்க்குற மாதிரி இருக்குடா. நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட சொல்லவும், ஜேகேவும் சிரிச்சுட்டு, "சரி போங்கடா, நீங்க ரூம்ல வெயிட் பண்ணுங்க. நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லவும், அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி கீழ போயிட்டாங்க. என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கேட்க, "இல்ல நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியலையாம். அதனால சும்மா எதுக்கு இங்க இருக்கணும், நான் ரூமுக்கு போறேன்" அப்படின்னு சொன்னானுங்க. "ஓ! அப்படியா? சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா நீங்க ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் கேட்குறாரு. அதுக்கு ஜேகே, "அ ஆமா. நான் என்னடா இவன் இப்படி கேட்குறான்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பட் எனக்கு இத தெரிஞ்சுக்கணும்னு தோணுது." "இதுல என்ன இருக்கு? கேளுங்க." "ஆ ஆக்சுவலி எனக்கு உங்க அப்பா பத்தி தெரிஞ்சுக்கணும்." அப்படின்னு சொல்லி கேட்குறான். "அப்பா பத்தியா?" ம். ஆக்சுவலி அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லி, அவர பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்கன்னு சொல்லி நெறைய டைம் சொல்லியிருக்காங்க. அது ஓகே. நீங்களும் பயந்தீங்க. வீட்ல இருக்கிறவங்களும் உங்க அப்பா உங்கள பார்த்து மொறச்சத நானும் கவனிச்சேன். உங்க வீட்ல இருக்கவங்களும் அத பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருந்தாங்க. ஆனா, உங்க தங்கச்சி வயன் பண்ணத மட்டும் ஏன் அவரு எதுவுமே ரியாக்ட் பண்ணல? எனக்கு அதுதான் தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்கவும், உங்க அண்ணன் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, அவ வீட்டுக்கு செல்ல பொண்ணு. அதுவும் இல்லாம என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவள. அதனால அவ எது பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணா சொல்லவும், அதுக்கு ஜேகே, இருந்தாலும் இப்படியா? உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா கோவமே வராதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்கவும், அதுக்கு உங்க அண்ணா சொல்றாரு, "ஆ ஆக்சுவலி எனக்கு ஸ்டார்ட்டிங்கில கோவம் வந்துச்சு தான். நான் என் அப்பாகிட்ட டைரக்ட்டா போய் கேட்டுருக்கேன். அப்ப என் அப்பா சொல்வாரு, 'நீ பெரிய பையன். நீ வந்து மெச்சூரிட்டி உனக்கு இருக்கு. உனக்கு எல்லாமே தெரியும். ஆனா அவ சின்ன பொண்ணு. அவகிட்ட நம்ப எது சொன்னாலுமே அவளுக்கு அது தப்பா தான் புரியும். ஆனா அத நம்ம சொல்ற விதத்துல எதிர்த்து சொன்னா அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பா." அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்ப கூட அவர் சொல்றது சரியாவே புரியல. நானும் சரி ஓகே அப்பா சொல்றாரு, ஏதோ ஒண்ணு சொல்றாரு அப்படின்னு நினைச்சு நான் விட்டுட்டேன். அதுவும் இல்லாம, நான் பொறந்து ரொம்ப வருஷம் குழந்தையே இல்லாம, அதுக்கப்புறம் தான் ஒயன் பொறந்தா. ரொம்ப ஆசை ஆசையா பெத்துக்கிட்டாங்க அவளைய. அப்போ செல்லம் இல்லாமலையா இருக்கும்? எங்க வீட்ல எல்லாருக்குமே எங்க அப்பா பார்த்தா பயம் தான். ஆனா ஒயனுக்கு அப்படி இல்ல. என் அப்பான்னா அவளுக்கு எல்லாமே. என் அப்பா தான் அவளுக்கு உயிருன்னே சொல்லணும். அந்த அளவுக்கு என் அப்பாவ அவளுக்கு பிடிக்கும். என் அப்பாவுக்கும் சேம். நான் நெறைய டைம் பொசசிவ் ஆகியிருக்கேன். ஏன் ஜெலஸா கூட ஃபீல் பண்ணியிருக்கேன். கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு லவ் நமக்கு கிடைக்கலையே! ஏன் அவளுக்கு மட்டும் இதெல்லாம் குடுக்குறாங்க? அப்படின்றது நான் நெறைய டைம் யோசிச்சிருக்கேன். என் அம்மாகிட்டயும் நான் பேசினேன். அதுக்கு என் அம்மா சொன்னாங்க, "அதுக்கு ரீசன் வந்து அ உன்னோட அத்தை தான்." அப்படின்னு சொல்லி உங்களோட அம்மாவ பத்தி சொன்னாங்க. "என் அம்மா பத்தியா?" "ம். ஆமா. ஆ என் அத்தை வந்து என் அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும்." என் அப்பாக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான். யார் என்ன திட்டினாலும் அவர அவ்ளோ நல்லா பார்த்துப்பாரு. எது கேட்டாலும் வாங்கி குடுப்பாரு. அவ்ளோ கேரிங்கா, லவ்வபுளா பார்த்துப்பாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் என்னோட அத்தைக்காக அவர் போய் முன்னாடி நிப்பாரு. அத்தையும் அப்பா மேல அவ்ளோ கேரிங், அவ்ளோ லவ். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுக்காம அவ்ளோ ஹேப்பியா இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி எங்க அம்மா நெறைய டைம் சொல்லியிருக்காங்க.
கூட பொறந்த தங்கச்சியே அவ்ளோ ஹேப்பியா, சந்தோஷமா, ஒண்ணுமே ஆகாம பார்த்துக்கிட்டவரு, தான் பெத்த பொண்ண அந்த மாதிரி பார்த்துக்க மாட்டாரா? தான் பெத்த பொண்ணு மேல எவ்ளோ பாசம் இருக்கும், அப்படின்றத நான் லேட்டரா புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்னு, அத்தை உங்க அப்பாவ லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஏன்னா, அத்தை மேல இதுவரைக்கும் ஒரு டைம் கூட கோவப்பட்டதில்ல, திட்டினதில்ல, ஏன் எதுவுமே பண்ணது கிடையாதாம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கோவப்பட்டு திட்டியிருக்காங்க. ஏன்னா, அத்தை என் அப்பா விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா இது ரொம்ப தூரம். இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க முடியாதுன்றதுனால, என் அப்பா இந்த மேரேஜ்க்கு நோ சொல்லிட்டே இருந்தாரு. எவ்ளோ சொல்லியும் என் அப்பா கேட்கவே இல்ல. வீட்ல இருக்கவங்க எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணாங்க. அப்பா கூட கேட்கல. அப்போ என் அத்தை தான் சொன்னாங்க, அண்ணா நீ சொல்ற மாதிரி நான் மேரேஜ் பண்ணிக்காம இருக்கேன். ஆனா ஒண்ணு, இவர தவிர என் கழுத்துல வேற யாரும் தாலி கட்ட முடியாது. நான் கட்டவும் விட மாட்டேன். எனக்கு எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா, அது இவரோட தான். அப்படி இவரு கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா, லைஃப் லாங் உங்க கூட உங்க வீட்லயே நான் இருப்பேன்னா, அப்படின்னு சொல்லி அத்தை சொல்லவும், அப்பாவுக்கு நம்ம சந்தோஷத்துக்காக எதுக்கு நம்ம தங்கச்சியோட சந்தோஷத்த வீணாக்கணும்? பரவால்ல, அவளுக்கு புடிச்ச மாதிரி அவ லைஃப் ஃபுல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியா அப்பாவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அப்பா கோவத்துல தான் இருந்தாரு. நம்ம சொல்லி நம்ம தங்கச்சி கேட்கலையே அப்படின்ற கோவம், வருத்தம் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அத்தை இங்க வந்து போக அப்படி இருந்ததால அப்பாவுக்கும் கோவம் போயிருச்சு. ஆனா நைட்டெல்லாம் செம்மையா அழுவாரு. அப்பா அப்பா அழுகுறது அம்மா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததா எங்ககிட்ட சொன்னாங்க. அப்பா அழுது இதுவரைக்கும் நான் கூட பார்த்ததில்ல. ஆனா அத்தைக்காக அழுதாங்கன்னு சொன்னப்போ, நான்லாம் அவ்ளோ எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்தது. அப்பாவா? அப்பா இவ்ளோ இவ்ளோ சென்சிட்டிவா? அப்படின்ற மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எல்லார்கிட்டயுமே அவ்ளோ கோல்டா, யார பார்த்துமே பயம் இல்லாம, எல்லார் கூடயுமே அப்படி நடந்துப்பாரு. ஆனா, அத்தைக்காக அழுதாருன்னு தெரிஞ்சுக்கும்போது, எனக்கு என் அப்பா மேல ரெஸ்பெக்ட் அதிகமா வந்துச்சு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, "நம்ப தங்கச்சி தான, நம்பளும் நம்ப அப்பா மாதிரி நம்ம தங்கச்சிய பார்த்துக்கணும்." அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் என் தங்கச்சிக்காக எல்லாமே செய்வேன். என்னதான் நாங்க 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாலும், அடிச்சுக்கிட்டாலும், எனக்கு என் தங்கச்சி தான் எல்லாம். அவளுக்கு எப்படி நானுன்னு தெரியல. பட் எனக்கு என் தங்கச்சி தான் ரொம்ப பிடிக்கும். என் தங்கச்சி தான் உலகம்னே சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் அர்ஜுன் சொல்லிட்டுருக்கும்போது, எனக்கு உங்க ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அதிகமா ஆசை இருக்கு. உங்க அப்பா இப்படிப்பட்டவரான்னு நான் இதுவரைக்கும் நெனச்சதில்ல. என் அம்மா சொல்லும்போது கோவக்காரரு, எப்பவுமே சண்டை போடுவாரு, திட்டுவாரு அப்படின்றது தான் நான் நெனச்சேன். ஏன் இப்போ உங்கள பார்த்து மொறைக்கும்போது கூட நானு, என்ன இவரு இப்படி இருக்காரு? ஒரு ஃபோன் தானே, ஃபோன் பேசக்கூட விட மாட்டாரா? அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா இவருக்குள்ள இப்படி ஒரு சாஃப்ட் சைடு இருக்குன்றது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. அப்படின்னு ஜேகே சொன்னதும், அ எல்லாருக்குமே அப்படிதான். அவர பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அ அவருக்கு எல்லாருமே நார்மலா பழகுவாங்க. அப்படின்னு உங்க அண்ணா சொல்றாங்க. இப்படியே அவங்க 2 பேரும் நார்மலா பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே மேரேஜ்க்கு தேவையான பர்ச்சேஸ் பண்றதுக்காக போயிருக்காங்க. இங்க உங்கள வீட்ல தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க எல்லார் மேலயும் கோவத்துல இருக்கீங்க. ஏன்னா, ஜேகே நைட் எல்லாம் தூங்கல. அவன் சரியா தூங்காததுனால, மார்னிங் அவன் லேட்டா தான் எழுந்துப்பான். அவன பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு உங்கள உங்க வீட்ல விட்டுட்டு போயிருப்பாங்க. இங்க நீங்க, "அம்மா இப்படிலாம் பண்ணாதீங்கம்மா. அதுக்காக என்ன தனியா விட்டுட்டு போறீங்களா? அண்ணிக்கு சாரி எடுக்க போது. நான் இல்லாம எப்படி? நான் சொல்ற சாரி தான் அண்ணி போடணும். எனக்கு தெரியாது நானும் வருவேன்." அப்படின்னு நீங்க சண்டை போட்டுருப்பீங்க. அதெல்லாம் எதுவுமே உங்க அம்மா காதுல வாங்காம, "இங்க பாரு, வீட்டுக்கு வந்தவங்கள நம்ப தான் பார்த்துக்கணும். அதுக்கு நீ ஒழுங்கு மரியாதையா இங்க தான் இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா உங்கள இங்கேயே விட்டுட்டு போயிட்டுருப்பாங்க. நீங்க அந்த கோவத்திலேயே பெட்ல படுத்து கால் மேல கால் போட்டு விட்டத்த பாட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ உங்க ரூம் டோர் நாக் ஆகுது. நீங்க யார் இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. அங்க ஜேகே நிக்கிறான். நீங்க அ "என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்ப அ "இல்ல வீட்ல யாருமே காணுமே." ஆமா. எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ண போயிருக்காங்க. சரி நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு ஜேகே சொல்லவும், நான் ஆல்ரெடி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். அப்படியா? சரி ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு வாங்க. நான் டைனிங் டேபிள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிச்சனுக்கு போயிட்டீங்க. அங்க இருக்க எல்லா இடத்தையும் கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சுட்டீங்க. இப்ப ஜேகே, ஜிமின் 3 பேரும் வந்துட்டாங்க. டைனிங் ஹால்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்க எல்லாருக்குமே சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜேகே நீங்க ஆக்சுவலி சப்பாத்தி தான் வச்சிருக்கீங்க. அவன் சப்பாத்தியே பார்த்துட்டு இருக்கான். ஆ இது வந்து அப்படின்னு சொல்ல, "இல்ல எனக்கு தெரியும். நான் அம்மா சொல்லிக் குடுத்துருக்காங்க, செஞ்சிருக்காங்க" அப்படின்னு சொல்லவும், "ஓ! அப்படியா? சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ச உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு லிவிங் ஏரியால இருக்க சோஃபால உட்காந்துட்டீங்க.
அவங்களும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ உங்க ஃப்ரெண்டு "வயன், வயன்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வரா. நீங்க "நிஷா நான் இங்க இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லவும், அவளும் "இந்தாடி உனக்கு பணியாரம் பிடிக்கும்னு அம்மா செஞ்சு குடுத்தாங்க. நீ சாப்பிடுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ இங்க பேசிட்டு இருக்கா. அப்போ ஜிமின் "வாவ்! யார் அந்த பியூட்டி?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொரியன்ல பேசுறான். "ஹாய், ஜிமின். உன்னோட நேம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிலீஷ்ல கேட்குறான். ஆனா, நிஷா கொஞ்சம் கூட கண்டுக்காம, "சரிடி நீ சாப்பிட்டு டிஃபன் எடுத்துன்னு வந்து என்கிட்ட குடுத்துரு" அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. இங்க ஜேகேவும், டேவும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. "இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க?" "இல்லடா, வாழ்க்கையிலேயே முதல் முறையா ஒரு பொண்ணு உன்ன இக்னோர் பண்ணிட்டு போறால்ல, அதுதான் எங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்லவும், "வாய மூடுங்க. இந்த லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்ததுனால அவளுக்கு தெரிஞ்சிருக்காதுடா. இத்தனைக்கு யாராவது என்ன பக்கத்துல பார்த்தேன்னு வச்சுக்கயேன், எனக்கு ஃபாலோ ஆகாதவங்க யாருமே இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு சொல்ல, "ஆமாண்டா காதல் மண்ணா, மூடிட்டு சாப்பிடு" அப்படின்னு ஜேகே சொல்லவும், "உங்களுக்கெல்லாம் பொறாமடா நான் அழகா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க பேசுறது உங்களுக்கு எதுவுமே புரியல. ஏன்னா, அவங்க கொரியன்ல பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் அத கண்டுக்காம உட்காந்துட்டு இருக்கீங்க. அவங்க ஒரு வழியா சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. நீங்களும் எல்லாத்தையும் எடுத்து சிங்க்ல போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு, நீங்களும் உங்க ரூமுக்கு போயிட்டீங்க. இப்படியே தான் அந்த மேரேஜ் டேவும் வரப்போது. இப்ப உங்களுக்கு ஜேகேவ பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா, ஜேகேவோட கேரக்டர் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவன் எல்லார்கிட்டயுமே ரொம்பவே சாஃப்ட்டா நடந்துப்பான். இங்க அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆனாலும், அது வெளிய யார்கிட்டயுமே காமிச்சுக்கல. உங்க அம்மா நெறைய டைம் "உனக்கு ஃபுட்டு ஓகேவாப்பா, செட் ஆகலன்னா சொல்லு, உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு குடுக்குறேன்" அப்படின்னு உங்க அம்மா சொல்லியும், "இல்ல அத்த, எனக்கு இது ஓகே தான், பரவால்ல. நீங்க எது சமைச்சு குடுத்தாலும் நான் சாப்பிடுறேன். இதில போய் என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லி அவன் பெருந்தன்மையா நடந்துப்பான். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். போக போக ஜேகேவ நீங்க சைட் அடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அது ஜேகேவும் நோட் பண்ணியிருப்பான். அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட பேசுவான், நீங்களும் பேசுவீங்க. இப்பலாம் ரொம்பவே நார்மலா பேச ஆரம்பிச்சுட்டீங்க. ஒரு 2 வீக்ஸ் ஸ்கிப் ஆகியிருக்கும். இப்ப அ "ஒயன்" அப்படின்னு சொல்லிட்டு யூனா உங்க ரூமுக்கு தான் வரா. "வரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு யூனா கேட்க, "ஏய் இதில என்ன இருக்கு? உள்ள வா. இதுக்கு போய் பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல, "இல்ல நீ வேற ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீன்னா, நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா அதுக்காக தான்." "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா தான் இருக்கேன். நீ வா." அப்படின்னு சொல்லிட்டு யூனாவ கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க. "ஆ ஆமா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. "ம் கேளு." "இல்ல இங்க என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. "என்ன நடக்குது? எனக்கு புரியல." அப்படின்னு யூனா சொல்றா. "அ உனக்கும் டேக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு கேட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. அவ ஷாக்டா உங்கள பார்க்குறா. "என்ன? என்ன நடக்குது? நீயா சொல்றியா? இல்ல நானே சொல்லட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. "இங்க பாரு வயன் ப்ளீஸ். உனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு நெனைக்கிறேன். தயவு செய்து நீ யார்கிட்டயுமே சொல்லாத. நானும் டேவும் 1 இயரா லவ் பண்றோம். எங்க வீட்ல இருக்க யாருக்குமே தெரியாது. நீ தயவு செய்து சொல்லிடாத. என் அண்ணாகிட்ட நீ நல்லா பேசுற. ஏதாச்சும் பேச்சு வாக்குல என் அண்ணாகிட்ட சொல்லிட போற. அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவான். ப்ளீஸ் நீ சொல்லாத." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றா. நீங்க ஆக்சுவலி நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்கன்றதுக்காக தான் நான் உன்கிட்ட கேட்டேன். நீங்க லவ் பண்றீங்கன்றது எனக்கு தெரியவே தெரியாது. நீ ஏன் உன் வாயால ஒத்துக்கிட்ட? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஐயோ! கடவுளே! சரி ஓகே. நான் சொன்னதாவே இருக்கட்டும். நீ ப்ளீஸ் என் அண்ணாகிட்ட மட்டும் சொல்லிறாத. உன்ன நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயோ! நான் ஏன் சொல்லப் போறேன். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் லவ்வர்ஸ சேர்த்து வைக்கிறதெல்லாம் எனக்கு அவ்ளோ பிடிக்கும். நான் எத்தன லவ்வர்ஸ சேர்த்து வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஓ! அப்படியா? சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அம் பப்ளிக்கா 2 பேரும் டாம் அண்ட் ஜெர்ரி மாரி சண்டை போட்டுக்கிட்டு, பிரைவேட்டா 2 பேரும் லவ் பண்றீங்கல்ல? அப்படின்னு நீங்க கொஞ்சம் நக்கலா கேட்குறீங்க. அவ சிரிச்சுக்கிட்டே, விடுமா" அப்படின்னு சொல்றா. அப்போ, "ஆமா, உனக்கு என்னவ பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி அவ டைரக்ட்டாவே கேட்டுர்றா. உங்களுக்கு ஒண்ணுமே புரியாம, "அ அ எ யுனா? எ ஏய் நான் தான என்கிட்ட சொல்லு உனக்கு என்னவ பிடிச்சிருக்கா? நான் வேணா பேசுறேன். எனக்கும் லவ்வர்ஸ சேர்த்து வைக்கிறது ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு சொல்றா. நீங்க, "ஏய் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவரு அழகா இருக்காரு. அவரு என்கிட்ட நல்லா சாஃப்ட்டா பேசுறாரு. அவர் கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால எனக்கு அவர பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். இது பேரு லவ்வான்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அதுக்கு அவ, "இதுக்கு பேர் தான் என் லவ்" அப்படின்னு சொல்றா. நீங்க ஷையா ஃபீல் பண்ணிட்டு, "அப்போ நான் உன் அண்ணாவ லவ் பண்றேன்னு நீ சொல்றியா?" "ஆமாடி. இத தான் நான் சொல்லிட்டுருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. நீங்களும் சரி ஓகே. ஆனா அவரு என்ன பத்தி என்ன நெனைக்கிறாருன்னு எனக்கு தெரியலையே. நான் வேணா கேட்டு சொல்லட்டுமா? "ஐயய்யோ! வேண்டாம். நீ போயிட்டு தேவையில்லாம ஏதாச்சும் கேட்டுட்டேன்னு வச்சுக்கோ, இப்போ பேசிட்டு இருக்கிறது கூட பேசாம போயிட போறாரு. வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க.
ஏய் நான் டைரக்ட்டா போய் கேட்கலடி. உன்ன பத்தி என்ன நெனைக்கிறாருன்னு போய் கேட்குறேன். அப்போ அவன் சொல்லுவான்ல, "இல்ல, இல்ல வேணாண்டி. நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சா, அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல." அதுதான் நான் சொல்றேன்ல, நீ லவ் பண்றேன்றத நான் டைரக்ட்டா கேட்க மாட்டேன். நீ எப்படி என் அண்ணாவ பத்தி எப்படி யோசிக்கிறியோ, அதே மாதிரி அவன் உன்ன பத்தி என்ன யோசிக்கிறான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கப்புறம் அவன் உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி பேசினான்னா, அப்ப வேணா நீ லவ் பண்றேன்றத நான் சொல்றேன். வேண்டாம் நீ நான் லவ் பண்றேன்றத உன் அண்ணாகிட்ட சொல்லாத. வேணா அவர் என்ன பத்தி என்ன யோசிக்கிறாருன்றது வேணா கேளு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அவளும் சரி ஓகே. நான் அவன் ஃப்ரீயா இருக்கும்போது கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இங்க யூனாவும் ஜேகே கிட்ட பேச வந்துட்டான். நீங்க அப்போ எதிர்ச்சியா அங்க போறீங்க. அப்பதான் நீங்க அவங்க 2 பேரும் பேசுறத கேட்குறீங்க. ஜேகே உங்கள பத்தி என்ன நெனைக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நீங்க அங்கேயே நின்னுட்டுருக்கீங்க. "அண்ணா சொல்லு யூனா. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன். நீ உண்மைய மட்டும் சொல்லணும்." "கேளு. என்ன இப்படிலாம் கேட்குற? நான் ஏன் பொய் சொல்ல போறேன் நீ கேளு." வயன பத்தி என்ன யோசிக்கிற?" "என்ன யோசிக்கிறேன் எனக்கு புரியல." சரிண்ணா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. "ஒயன் உன்ன லவ் பண்றா" அப்படின்னு டைரக்ட்டா சொல்லிட்டா, நீங்க ஐயோ கடவுளே! எத சொல்ல வேணான்னு சொன்னானோ அத போய் சொல்லிட்டா பாரு. கடவுளே! இப்ப அவரு என்ன பத்தி என்ன நெனைப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜேகேவோட எக்ஸ்பிரஷனயே பார்த்துட்டுருக்கீங்க. அது ஜேகே எதுவுமே சொல்லாம சைலன்ட்டா இருக்கான். "அண்ணா என்ன? அவ உன்ன லவ் பண்றா அப்படின்னு நான் சொல்றேன். நீ எதுவுமே சொல்லாம இருக்க. நான் என்ன சொல்றது? ஆக்சுவலி இதெல்லாம் இந்த வயசுல வர்றது தான். ஆ அதெல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். "அண்ணா என்ன என்னவோ உனக்கு என்னமோ அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி பேசுற. இந்த வயசுல வர்றது தான் நான் இல்லன்னு சொல்லல. ஆனா உனக்கு அவள பிடிச்சிருக்கு தானே! நீயும் அவள லவ் பண்ற தானே!" அப்படின்னு சொல்லிட்டு யூனா கேட்கவும், "என்ன லூசு மாதிரி ஒளறிட்டு இருக்க? அப்படிலாம் இல்ல." "நான் ஒளறிட்டு இருக்கேனா? அண்ணா நீ பார்க்குற விதத்திலே தெரியுதுண்ணா. அவள அப்படி சைட் அடிக்கிற, அவகிட்ட அப்படி பேசுற, அவள லவ் பண்ணாமலே நீ அவள சைட் அடிக்கிற? இங்க பாரு, நான் அவள பார்க்குறதுக்கு ரீசன் அவ என்ன பார்க்குறான்றதுனால தான். இல்லன்னா நான் ஏன் பார்க்க போறேன்? அதுவும் இல்லாம அவ என்னை விட எத்தன வருஷம் சின்ன பொண்ணு. நான் எப்படி அவள லவ் பண்ண முடியும்? அவ சின்ன பொண்ணு. அவ இந்த வயசுல எல்லாருக்கும் வர வேண்டியது தான். அதனால அவ லவ்வுன்னு சொல்லி சுத்திட்டு இருப்பா. நான் இங்கேருந்து போயிட்டேன்னா, அவ இது எல்லாத்தையும் மறந்துருவா. அவ்வளோதான். இதுக்கு போய் நீ சீரியஸா எடுத்துட்டு இருக்க. அவகிட்ட எடுத்து சொல்லி புரிய வை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்றான். அண்ணா நீ உன் உன் மனசுல இருக்கிறத மறைச்சுக்கிட்டு நீ பேசிட்டு இருக்காத. எதுக்காக நீ இப்படி பண்றன்னு எனக்கு தெரியலண்ணா. அப்படின்னு சொல்லிட்டு யூனா கேட்க, இங்க பாரு நான் என் மனசுல இருக்கிறத தான் சொல்றேன். நான் வயன் மேல எந்த ஃபீலிங்ஸுமே எனக்கு இல்ல. நான் அவள லவ்வும் பண்ணல. அ எனக்கு அவள பிடிக்கும். அவ பேசுறா. அவ நல்ல பொண்ணு. நான் பேசுறேன். இன்னொரு விஷயம் அவ என்ன பார்க்குறான்றதுனால நான் அவள பார்க்குறேன். அதுக்காக எனக்கு அவ மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்றதெல்லாம் அர்த்தம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டுருக்கான். "எனக்கே இங்க இருக்கவே புடிக்கல. எப்போ மேரேஜ் முடியும்? எப்போ இங்கேருந்து போலான்னு நானே பார்த்துட்டுருக்கேன். இதில லவ் வேறயா? போடி!" அப்படின்னு சொல்லிட்டு யூனாவ அங்கேருந்து அமுச்சு வச்சிருப்பான். இதெல்லாம் கேட்ட உங்களுக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. அப்போ அப்போ அவரு என்ன லவ் பண்ணலையா? நான் பார்க்குறேன்னு தான் பார்க்குறாரா? அவருக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸுமே இல்லையா? எப்படி? அப்படி பார்த்தாரு என்ன. அவருக்கும் என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தானே நெனச்சேன். அதனால தானே என் மனசுக்குள்ள நான் ஆசைய வளர்த்துக்கிட்டேன். இப்போ போய் இப்படி சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுக்குள்ளேயே அப்படி என்னென்னமோ யோசிச்சுட்டு அப்படி அலறீங்க. அதுக்கப்புறம் டீப் பிரீத் எடுத்து விட்டு, "வயன் அவர் மனசுல இருக்கிறத சொல்லிட்டார்ல. இனி உன் மனச நீ மாத்திக்கோ. உன் மேல லவ் இல்லாதவங்க மேல உனக்கும் லவ் வேண்டாம். உன்னோட ஃபீலிங்ஸ இத்தோட அழிச்சிரு. இவ்வளோ நாள் எப்படி இருந்தியோ அப்படியே இரு. உனக்கு ஒரு அத்தை பையன் இருக்கான் அப்படின்றத நீ மறந்துரு. அவன பத்தி நீ யோசிக்காத. இதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது." அப்படின்ட்டு உங்களுக்குள்ள நீங்க சொல்லிட்டு, அதுக்கு அப்புறத்துலேருந்து நீங்க ஜேகேவ கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஜேகேவ பார்க்குறதில்ல, பேசுறதில்ல. இப்படியே தான் ஒரு 2 வீக்ஸ் போயிருக்கும். ஜேகேக்கு ஒண்ணுமே புரியல. ஜேகே நீங்க ஏன் இப்படி அவாய்ட் பண்றீங்கன்னு புரியாம உங்ககிட்ட நெறைய டைம் பேச ட்ரை பண்ணியிருப்பான். நீங்க ஏதாச்சும் ரீசன் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவீங்க. இப்போ மேரேஜ்க்கு 3 டேஸ் முன்னாடி பந்தக்கால் நடுற ஃபங்ஷன் இருக்கும். நீங்க ஒயிட் கலர் அனார்கலி போட்டிருக்கீங்க. அவ்ளோ அழகா இருக்கீங்க. எல்லாருமே உங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. அப்ப நீங்களும் நிஷாவும் ஒரு பிளேஸ்ல நின்னுட்ருப்பீங்க. அப்போ ஜிம்மன் வந்து, "ஏய் உன்கிட்ட நான் எத்தன டைம் போய் சொல்றேன். எனக்கு சரியான பதில் சொல்லவே மாட்டேங்கிறா. எதுக்கு நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லி நிஷா கிட்ட ஜிமின் கேட்கவும், "இங்க பாருங்க, தேவையில்லாத வேலை பண்ணிட்டுருக்காதீங்க. இங்க எங்க அம்மா, அப்பாலாம் இருக்காங்க. யாராச்சும் பார்த்தா தப்பாயிரும். இங்கேருந்து போங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட நிஷா சொல்ல, "இங்க பாரு எனக்கு அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். நான் இங்கேருந்து இன்னும் கொஞ்ச நாள்ல போயிருவேன். மேரேஜ் இன்னும் 3 டேஸ். மேரேஜ் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் நான் இங்கேருந்து போயிருவேன். அதுக்குள்ள எனக்கான ஆன்சர் தெரிஞ்சே ஆகணும். நீ என்ன பண்ணுவேன்ல எனக்கு தெரியாது.
ஆனால் நான் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே எனக்கு பாசிட்டிவான பதில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, அதெல்லாம் உங்கள் கனவுல கூட நடக்காது. நான் எப்பயும் சொல்கிற ஒரே விஷயம், எனக்கு வேண்டாம். எனக்கு நீங்கள் வேண்டாம். எனக்கு உங்கள் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. புரியுதா? அப்படின்னு அவள் டைரெக்டாகவே சொல்கிறா. ஜெமினுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு அது தெரியாது. நான் ஃபஸ்ட்டும் கடைசியுமா சொல்கிறேன். இங்கேருந்து நான் போகிறதுக்குள்ளே எனக்கு ஒரு பதில் வேணும். நீ சொல்லி தான் ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள பார்க்குறான். நீங்கள் நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப ஏய் ஏன்டி இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? ஏன் நீ அவர அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிற? உனக்கும் அவர பிடிச்சிருக்கு தானே? ஏய் தேவையில்லாம பேசாத அப்படிலாம் கிடையாது. ஏன் தேவையில்லாம பேசுற? உனக்கும் அவர பிடிச்சிருக்குன்றது எனக்கு தெரியும். நீ அவர நெறைய டைம் சைட் அடிச்சிருக்க. அத நான் பார்த்துருக்கேன். சைட் அடிச்சிருக்கேன் தான். அதுக்காக லவ் பண்ண முடியுமா? என்னால லவ்வெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு நீங்க ஏன் அப்படி சொல்ற? ஏன்டி உனக்கு தெரியாதா? எனக்கு ஃபாரினர்ஸ்ல மேலலாம் நம்பிக்கையே கிடையாது. இன்னொரு விஷயம், நம்ம எத்தன நியூஸ்ல, எத்தன படத்துல பார்த்துருக்கோம். அவங்களுக்கு ஆசை இருக்க வரைக்கும் நம்மள யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் குப்பையில தூக்கி போடுற மாரி தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்கடி. அதுக்கப்புறம் நம்ம கண்ணீர் சிந்திட்டு அவங்கள நெனச்சுட்டே வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. நீங்க ஏய் எல்லாரும் அதே மாதிரி கிடையாதுடி. ஏன் என் அத்தை, மாமா கூட தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க ஹேப்பியா தானே இருக்காங்க. என் அத்தை இங்க பொறந்து வளர்ந்தவங்க தான். அங்க போயிட்டு ஹேப்பியா தானே இருக்காங்க. என் மாமா இப்போ வரைக்கும் அவங்கள நல்லா தானே பார்த்துக்கிறாங்க. நீ அவங்கள பத்தி யோசிக்கலாம்ல. ஏய் 100ல ஒருத்தர் அப்படி இருக்கலாம்டி. எல்லாருமே அப்படி இருக்க முடியாது. நான் நெறைய சர்ச் பண்ணியிருக்கேன். நெறைய பார்த்துருக்கேன். நான் இவன நம்பி லவ் பண்ண மாட்டேன். இவன நம்பி நான் மாட்டேன். நீ இதோட இந்த பேச்ச நிறுத்திரு. எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நான் அவன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி. நீயும் இத பத்தி பேசாத. நீயே நல்லா யோசிச்சு பாரு. எத்தன பசங்க நம்ப லவ் பண்றோம். நம்ம பின்னாடி நெறைய பேர் சுத்துறாங்க. அவங்க மேல தான் நம்மளுக்கு வராத ஃபீலிங்ஸ் இவங்க மேல வரப்போதா? எனக்கு பிடிக்கும் தான். ஆனா நான் ஃபாரினர்ஸ நம்புற மாதிரி இல்ல. உனக்கு வேணும்னா அவங்கள மேல நம்பிக்கை இருக்கலாம். நீ வேணா அவங்கள லவ் பண்ணு. எனக்கு அத பத்திலாம் தேவையே இல்ல. எனக்கு அவன் வேண்டாம். அவ்வளோதான். அப்படின்னு சொல்றா. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜெமினுக்கு தமிழ் தெரியாததுனால அவங்கள பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். நீங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அங்கேருந்து. ஜிமினுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும், அவள் பேசுறது உண்மை தானே. நீங்கள் நிறைய நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யோசிச்சுட்டு சைலண்ட் ஆயிட்டீங்க. இப்ப குங்குமம் எடுத்துட்டு வர சொல்லி, உங்கள ரூம்க்கு அனுப்பிச்சுட்டாங்க. நீங்களும் வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க. ஜேகே உங்க பின்னாடியே வந்து உங்க ஹேண்ட ஹோல்ட் பண்றான். "என்ன பண்றீங்க? விடுங்க. எனக்கு ஒரு உண்மை தெரியணும். ஆமா, எதுக்கு நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்கவும், "ஃபர்ஸ்ட்டு கைய விடுங்க. என்ன பண்ணிட்டுருக்கீங்க? யார கேட்டு என் கைய பிடிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட்டு கைய விடுங்க." அப்படின்னு நீங்க கேட்க, "என்ன? நீ எதுக்கு கோவப்படுற? நான் தாண்டி உன் மேல கோவப்படணும். இவ்வளோ நாள் நல்லா தானே பேசிட்டு இருந்த. இப்ப எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்துறான். அதுக்கு நீங்க உங்களுக்கு தான் இங்க இருக்க பிடிக்கலல்ல. எப்போ மேரேஜ் முடியும்? எப்போ இங்கிருந்து போலான்னு தானே நெனச்சிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. ஜிகே அப்படியே சைலண்ட் ஆயிட்டான். நான் பார்க்குறேன் தானே சார் நீங்க பார்க்குறீங்க என்ன? உங்களுக்கு தான் என் மேல எந்த ஃபீலிங்ஸுமே இல்லையே. நான் பேசினா உங்களுக்கு என்ன? பேசாட்டி உங்களுக்கு என்ன? ஆ? நீங்க உங்க மனசுல இருக்கிறத சொல்லிட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு? இங்க பாருங்க. இங்கிருந்து நீங்க போனா தான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. மேரேஜ் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் நீங்க இங்கேருந்து போயிடுங்க. உங்கள பார்க்காம இருக்கிறது தான் எனக்கு நல்லது. உங்ககிட்ட பேசாம இருக்கிறது தான் எனக்கு நல்லது. என் ஃபீலிங்ஸோட விளையாடிட்டீங்கல்ல, அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து போயிட்டீங்க. ஜேகேக்கு இப்போ தான் புரியுது. அவன் யுவனாவ உட்கார வச்சு அப்படி திட்டிக்கிட்டு இருக்கான். யுவனா கண்ல கண்ணீரோட, "அண்ணா என்ன நம்புண்ணா. நான் எதுவுமே அவகிட்ட சொல்லலண்ணா. அவளுக்கு எப்படி இது தெரியும்னு எனக்கு தெரியல." "நீ சொல்லாம அவளுக்கு எப்படி தெரியும்?" "அண்ணா ட்ரஸ்ட் மீ. நான் யார் மேல சத்தியம் பண்ணணும்னு சொல்லு நான் சத்தியம் பண்றேன். நான் அவகிட்ட சொல்லலண்ணா." அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுவுறா. அப்ப டேய் உள்ள வரான். "எதுக்குடா இப்ப அவள போட்டு திட்டிட்டு இருக்க நீ?" "டேய் எல்லாத்துக்குமே காரணமே இவ தான். இவ போயிட்டு என் ஒயன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காடா." அப்படின்னு சொல்லும்போது, அப்ப யுவனா, "என்னது? உன் ஒயனா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட யுவனா கேட்கவும், அவன் அப்படியே சைலண்ட் ஆயிட்டான். "இங்கேருந்து போ." அப்படின்னு ஜேகே சொல்லவும், "இல்ல எனக்கு புரியல. உன் ஒயனா?" இல்லண்ணா எனக்கு புரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவன் மேல உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லன்னு சொன்ன. இப்போ உன் ஒயன்னு சொல்ற. இல்ல என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ப யுவனா ஜேகே கிட்ட கேட்கவும், "ஜேகே இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். சின்ன பொண்ணுனா சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கோ. இங்கேருந்து கிளம்பு." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே யுவனாவ அமுச்சு வச்சுட்டான். அவளுக்கு ஒண்ணுமே புரியாம டேவையே பார்த்துட்டு போறா. டே வந்து
நீ போ நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாலே உங்க யுவனா கிட்ட சொல்றான். யுவனாவும் சரின்னு சொல்லிட்டு சைலன்ட்டா போயிட்டா. இப்படியே டைம் ஸ்கீப்ஸ் இப்போ மேரேஜ் டேவும் வந்துருச்சு. நீங்க அழகா ஒரு லெஹெங்கா தான் வியர் பண்ணியிருக்கீங்க. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டா இருக்கீங்க. நீங்க ஜேகேவ கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டீங்க. ஜேகேவ பார்க்குறது கூட இல்ல. அது ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜேகே உங்ககிட்ட எப்படியாவது பேசணும். அவன் மனசுல இருக்கிறத சொல்லணும்னு நெனைக்கிறான். ஆனா, அது நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்ல. அவன் பேச ட்ரை பண்ணாலும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு தான் போறீங்க. நான் அவங்க கிட்ட நெறைய டைம் போய் பேச சொல்லிட்டான். ஆனா, நீங்க பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து ஜேகே அகைன் உங்கள ஒரு ரூம்குள்ள புஷ் பண்ணி உங்ககிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக ரூம் டோர்லாம் லாக் பண்ணிட்டு உங்கள நிக்க வச்சுட்டான். "என்ன பண்றீங்க? யாராவது பார்த்தா என்ன நடக்கும்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு இங்கிருந்து தள்ளுங்க. நான் வெளிய போணும்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அதுக்கு ஜேகே, "இங்க பாரு. நீ எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற எனக்கு புரியுது. ஆனா, அத நான் சொன்னதெல்லாம் நீங்க எனக்கு எதுவுமே எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டாம். உங்க மனசுல என்ன இருக்குதுன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜேகேவ பேச விடாம பேசிட்டு இருக்கீங்க. "ஏய்! நான் சொல்றது கொஞ்ச நேரம் கேட்குறியா இல்லையா?" அப்படின்னு ஜேகே கத்துறான். "என்ன சொல்ல போறீங்க? இதெல்லாம் சும்மா நான் இவனுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்ல போறீங்களா? அதுதாண்டி உண்மை. அவ சின்ன பொண்ணு. அவ கிட்ட சொன்னா அவ யார்கிட்டயாச்சும் போய் சொல்லிடுவாளோன்றதுக்காக நான் அப்படி சொன்னேன். அதுக்காக உன் மேல ஃபீலிங்ஸ் இல்லன்னுலாம் இல்ல. போதும். நீங்க இப்படி ஏமாத்தாதீங்க. நீங்க சொன்னதெல்லாம் நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். நீங்க நல்லவரா இருக்கீங்க. நல்ல கேரக்டரு. மத்தவங்கள மாதிரி இல்ல அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா நீங்களும் மத்தவங்க மாதிரி தான்றத காமிச்சுட்டீங்கல்ல. நீங்க என்ன லவ் பண்ணல. உங்களுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இல்லன்னா, அப்புறம் எதுக்கு நீங்க என்ன அப்படி பார்த்தீங்க? நீங்க இடம் குடுக்காம தானே உங்கள லவ் பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. அதுக்கு ஜேகே, "சாரி வயன். என் மேல தப்பு இருக்கு தான். எனக்கு டைம் குடுடி. நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நீங்க எதுவுமே சொல்ல வேணாம். என்ன நீங்க விட்டா போதும். நீங்க என்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு நல்லது." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து போக பார்க்குறீங்க. அப்ப ஜேகே உங்க கைய பிடிச்சு டைட்டா ஹோல்ட் பண்ணி, "இங்க பாரு. நான் சொல்றது கொஞ்சம் கூட காதுல வாங்கலல்ல. இப்ப நான் சொல்றேன். நல்லா கேட்டுக்கோ. நீயா வந்து பேசுற வரைக்கும் நான் உன்கிட்ட பேச மாட்டேன். ஏன்? உன்ன பார்க்க கூட மாட்டேன். நான் இவ்ளோ சொல்லியும், என்ன நீ பேசவும் விட மாட்டேங்கிற. நான் சொல்ற வரத்த புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறல்ல. ஓகே. உனக்கு என்ன தோணுதோ நீ அத பண்ணு. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப கோவமா டோர ஓப்பன் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் மேரேஜ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஜேகே உங்கள பார்க்குறதும் இல்ல, பேசுறதும் இல்ல. ஜேகே கிட்ட பேசணும்னு தோணுது. ஆனா, நீங்க பேசாம இருக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்க பேசுறதே இல்ல. அப்படியே அவங்க மேரேஜ்லாம் கம்ப்ளீட் ஆனதும் கொரியாவுக்கு போறதுக்கு அவங்க கிளம்பிட்டாங்க. நீங்க அதுக்குள்ளேயே ஜேகே ஒரு டைமாவது நம்மள பார்க்க மாட்டானா, நம்மகிட்ட பேச மாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா, உங்கள பார்க்கவே இல்ல. எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். ஆனா, உங்ககிட்ட எதுவுமே பேசல. உங்களுக்கு அதுவே ஹர்ட்டிங்கா இருக்கு. அப்ப யுனா, "வயன், நான் உன்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆனா, என் அண்ணன் சொல்ல வேணான்னு சொல்லிட்டான். அதனால தான் நான் உன்கிட்ட எதையுமே சொல்லல. சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். ஆனா, என் அண்ணன் உன்ன லவ் பண்றான். அது மட்டும் நீ புரிஞ்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிட்டா. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாம நீங்க அப்படியே முழிச்சிட்டு இருக்கீங்க. அப்ப ஜிமின் ஜாலியா சிரிச்சுட்டு வந்து ஜேகே கிட்டயும், டே கிட்டயும், "மச்சான், எப்படியோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு டே, "என்னடா?" "இல்ல மச்சான், நிஷா எனக்கு ஓகே சொல்லிட்டா." அப்படின்னு சொல்றான். எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. "என்னடா சொல்ற?" "ஆமா மச்சான். அவ கால்லே விழுந்துட்டேன். என்ன நீ அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் நான் எழுந்துக்கவே மாட்டேன்னு அவ கால்ல விழுந்துட்டேன் மச்சான். அதுக்கப்புறம் தான் ஓகே சொன்னா." அட தூ! இது வேற பெருமையா சொல்றியா? வேற என்ன பண்றது? லவ் பண்ண பொண்ணு கால்ல விழுந்தது வந்து தப்பு கிடையாதே. அதான் விழுந்து அவ ஒத்துக்கிற வரைக்கும் நான் விடவே இல்லையே. எப்படியோ அவ ஒத்துக்கிட்டாப்பா." அப்படின்னு ஜேகே, டேகிட்டயும் ஜிம்முன்னு சொல்லியிருப்பான். அப்படியே தான் ஒரு 2 இயர்ஸ் ஸ்கிப் ஆகியிருக்கும். இப்போ நீங்க காலேஜ் செகண்ட் இயர் தான் படிச்சுட்ருக்கீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. நீங்க அந்த ஃபோன பார்த்ததும் அவ்வளோ ஹேப்பியா எடுத்து, "ஹலோ மாமா" அப்படின்னு சொல்றீங்க. "என்னடி பொண்டாட்டி பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "நானா? நான் காலேஜில இருக்கேன் மாமா." "ம். காலேஜில தான் இருக்கேன்னு தெரியுது. மேம் யாராச்சும் இருக்காங்களா என்ன?" "அதெல்லாம் யாரும் இல்ல." "சரி நீ சொல்லு மாமா, என்ன கால் பண்ணியிருக்க? நீ ஒர்க்குக்கு போகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜேகே கிட்ட கேட்குறீங்க. சின்ன ஃப்ளாஷ்பேக்குக்கு போகலாம். ஜேகே இங்கேருந்து போய் கொஞ்ச நாள்லயே உங்களால ஜேகேவ பத்தி யோசிக்காம இருக்கவே முடியல. யோசிக்காம இருக்கணும்னு நீங்க நெனச்சாலும் உங்களால முடியல. ஜேகேவோட தாட்ஸ் வந்து வந்து போது. அவங்க கூட பேசின டேஸஸ், உங்கள பார்த்தது, அது எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்து வந்து போறதுனால உங்களால இதுக்கு மேல முடியல. போறதுக்கு முன்னாடி யூனா வேற உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாத நெலைமையில இருக்கேன் அப்படின்னு வேற சொல்லியிருப்பா.
அதுவும் ஜேகே உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான்னு வேற அவ சொல்லியிருப்பாளா, அதனால உங்களுக்கு ஒரே கன்ஃப்யூஷனா இருந்திருக்கும். நீங்க ஜேகே கிட்ட பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு நிஷா கிட்ட இருந்து ஜிமினோட ஃபோன் நம்பர் வாங்கி, ஜிமினுக்கு கால் பண்ணி ஜேகேவோட ஃபோன் நம்பர் வாங்கியிருப்பீங்க. அப்படிதான் ஜேகே கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அது என்ன விஷயம், என்ன விஷயம்னு கேட்டும், ஜேகே உங்ககிட்ட எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். நான் டைம் வரும்போது சொல்றேன், டைம் வரும்போது சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். நீங்களும் சரி ஓகே, அதனால நீங்க ஜேகே கிட்ட எதுவுமே கேட்டுருக்க மாட்டீங்க. இப்போ ப்ரெசென்ட்‌க்கு போலாம். நீங்க ஃபோன் பேசிட்டுருக்கீங்க. "ஒயன் ஒரே ஒரு வாட்டி வீடியோ கால் வரியா? மாமா நான் கிளாஸ்ல இருக்கேன். ப்ளீஸ் டி ஒரே ஒரு டைம் வா ப்ளீஸ்" அப்படின்னு சொல்றான். நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஹேர்லாம் சரி பண்ணிட்டு வீடியோ காலுக்கு தான் வரீங்க. நீங்க ஜேகே கிட்ட பேசிட்டுருக்கீங்க. ஜேகே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கா. நீங்க ரொம்ப ஹேப்பியா பேசிட்டுருக்கீங்க. "ஜேகே மேம் வந்துட்டாங்க. நான் அப்புறம் பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கால் கட் பண்ணிட்டீங்க. "சரிடி ஓகே ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்றான். நீங்களும் நார்மலா சிரிச்சுட்டு "ஐ லவ் யூ டூ மம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபோன கட் பண்ணிட்டீங்க. இப்படியே தான் உங்களோட டேஸஸ்ல ஸ்கிப் ஆகுது. அகெயின் ஒரு 2 மந்த் கழிச்சு ஜேகே உங்களுக்கு கால் பண்றான். இந்தியா வரதா சொல்லி. நீங்க ஏமாம்மா நான் தான் உன்ன வர வேண்டான்னு சொன்னேன்ல. "ஏய் இங்க ஏதோ ஒரு ஃபங்ஷனாண்டி. உன் அம்மா தான் கால் பண்ணி என்ன வர சொன்னாங்க." "அப்படியா? எனக்கு எதுவுமே தெரியலையே." "ஆமா. உனக்கு எப்படி தெரியும்?" "ஆ அத்தை தான் ஃபோன் பண்ணி அம்மாகிட்ட சொன்னாங்க போல. அம்மா எனக்கு சொன்னாங்க. அதான் நாங்க எல்லாருமே இந்தியாவுக்கு வரப்போறோம்." "நிஜமாவா மாமா? பொய் சொல்லலல்ல?" "நான் ஏன்டி பொய் சொல்றேன்? உனக்கு நம்பிக்கை இல்லைனா போய் உன் அம்மா கிட்ட கேளு." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லவும், "சரி ஓகே. நீ வந்தா எனக்கு ஹாப்பி தான்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பேசிட்டுருக்கீங்க. இப்போ டைம் ஸ்கிப்ஸ் ஒரு 2 டேஸ் ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜேகேவோட அம்மா, அப்பா, யூனா எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ ஜிம்முனும் டேவும் வரல. நிஷா ரொம்ப ஆர்வமா இருந்திருப்பா, ஜிமின் வருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜிமின் வரலன்னு தெரிஞ்சதும் அவளுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிருச்சு. அது நீங்க நோட் பண்ணிட்டீங்க. "ஏய் விடுடி, இல்லடி நானும் 2 இயர்ஸ்க்கு மேல ஆகுது அவன பார்த்து" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிஷா சொல்ல, "விடு அவர் வருவாரு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு இருக்கும்போதே, "நானும் வந்துட்டேனே" அப்படின்னு ஜிமின் கத்துறான். அவன் கத்துனதுல நீங்க 2 பேருமே பயந்து திரும்பி பார்த்தீங்கன்னா, ஜிமின் உங்க பின்னாடி தான் நின்னுட்டு இருக்கான். நிஷா ஜிமின பார்த்து கண்ணீரோட கிட்ட போலான்னு பார்க்குறா. அப்ப நிஷாவோட அப்பா வரவும், அவ அப்படியே சைலண்ட் ஆயிட்டான். அப்ப ஜிமின், "என்னடி என்ன பார்த்த சந்தோஷத்துல வந்து நான் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி நின்னுட்டுருக்க" அப்படின்னு ஜிமின் சொல்ல, அவ பின்னாடி கண்ண காட்டுறா. அவன் யாருடான்னு திரும்பி பார்த்தா, அவங்க அப்பா வரத பார்த்ததுமே, ரைட்டு. சரி நான் உள்ள போறேன். நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிட்டான். இவளும் லைட்டா சிரிச்சுட்டு உள்ள வந்துட்டாங்க. ஆக்சுவலி 2 இயர்ஸ் கழிச்சு தான் உங்க அண்ணாவோட ஒய்ஃப் பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. இப்ப உங்க அண்ணிக்கு பேபி ஷவர் பண்றதுக்காக தான் அந்த ஃபங்ஷனே. அதுக்காக தான் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அங்க எல்லாருமே கிராண்டா இருந்துன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்காங்க. அங்க சந்தனம், அது இது வளையல்லாம் போட்டு அவ்வளோ ஹேப்பியா நடந்துட்டுருக்கு. இங்க ஜேகே உங்களையே பார்க்குறான். நீங்க ஜேகேவ பார்த்து சிரிக்கிறது, இது எல்லாமே உங்க அப்பா நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அவருக்கு அவ்ளோ கோவம் வருது. அவர் எதையுமே காட்டிக்காம நின்னுட்டுருக்காரு. இங்க ஜேகே "ஏய் வயன் ஒரு நிமிஷம் வாடி உன்கிட்ட பேசணும்" அப்படின்னு அவன் லிப் சிங்க்ல சொல்றான். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் உங்ககிட்ட ஃபோன் எடுத்து காமிக்கிறான். நீங்களும் உங்களோட ஃபோன பார்க்குறீங்க. "ஒரு நிமிஷம் வா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. நீங்க "நோ, நோ, நோ அப்பா பாரு, அப்பா இங்க தான் இருக்காரு. நான் வரல." "ஏய் ஒரு நிமிஷம் வான்னு நான் சொல்லிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். நீங்களும் யாராச்சும் உங்கள பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு அப்படியே போறீங்க. அங்க போனா ஜேகே இருக்கான். உங்கள டைட்டா ஹக் பண்ணி உங்க ஃபேஸ் ஃபுல்லா கிஸ் பண்றான். நீங்க அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. "மாமா என்னாச்சு? ஐ மிஸ் யூ டி. ஐ மிஸ் யூ ஸோ மச்" அப்படின்னு சொல்லி உங்க ஃபேஸ் ஃபுல்லா கிஸ் பண்றான். நீங்களும் "ஐ மிஸ் யூ டூ மம்மா" அப்படின்னு சொல்லி நீங்களும் அவனுக்கு கிஸ் பண்றீங்க. நீங்க இங்க நார்மலா பேசிட்டு இருக்கும்போது உங்க அப்பா அங்க வராரு. "ஒயன்" அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்க டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. "உன்ன அம்மா கூப்பிட்டாங்க பாரு" அப்படின்னு சொல்லவும், அப்பா அது வந்து "போ உன்ன அம்மா கூப்பிட்டாங்க" அப்படின்னு உங்க அப்பா சொல்லவும், "சரிப்பா, மாமா இதோ வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டீங்க. இங்க ஜேகே உங்க அப்பாவ பார்த்து ஒண்ணுமே கண்டுக்காம போக போறான். அப்ப "உனக்கு நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேனா இல்லையா, என் பொண்ண விட்டு தள்ளி இருன்னு சொல்லி? நீ எதுக்கு திரும்ப திரும்ப என் பொண்ணு பின்னாடி போயிட்டுருக்க?" அப்படின்னு கேட்க, "இங்க பாருங்க, நீங்க நெனைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது" அப்படின்னு நான் சொல்லுவேன் நெனைக்காதீங்க. நானும் வயனும் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டான். உங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்துச்சு. "ஏய் என்ன நெனச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஆ நான் எத செய்யாதன்னு சொல்றேனோ அத தான் நீ செய்வியா?" அப்படின்னு ஜேகே மேல கோவமா ஜேகேயோட ஷர்ட்ட புடிச்சு இழுக்குறாரு. அதுக்கு ஜேகே, "இங்க பாருங்க மாமா, நீங்க என் மேல கோவப்படுறீங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க. எனக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா, நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா,
அது பையன தான் பண்ணுவேன். அவளும் என்ன தான் லவ் பண்றா. உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா நீங்க போய் ஒய்யன் கிட்ட கேட்டு பாருங்க. ஆனா, அவள அடிக்கிறது, துன்புறுத்துறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க. என் அம்மா விஷயத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா, பையன் விஷயத்துல எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது. நான் பண்ணவும் அலோ பண்ண மாட்டேன். அப்படின்னு ஜேகே சொல்றான். அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்து, "இங்க பாரு, என் பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டேன். என் தங்கச்சி தான் உன் அப்பா ஏதேதோ சொல்லி இங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டாரு. என் பொண்ணு உன்ன நம்பி இங்க நான் உன் கூட அனுப்புவேன்னு நீ நம்பவே நம்பாத. என்ன நான் செத்தாலும் சரி, என் பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டேன்." "மாமா, அதையும் தான் பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போயிட்டான். உங்களுக்கு இங்க ஒண்ணுமே தெரியாது. ஜேகே அவன் நார்மலா எதுவுமே நடக்காத மாதிரி வந்து நின்னுட்டுருக்கான். இங்க உங்க அப்பா செம்ம கோவத்துல இருக்காங்க. யார்கிட்டயுமே சரியா பேசல. எல்லார்கிட்டயுமே எரிஞ்சு எரிஞ்சு தான் விழுந்துட்டுருக்காரு. இப்படியே தான் அந்த டே முடியுது. இப்போ உங்க அப்பா ரூம்ல இருக்காரு. அப்ப உங்க அம்மா ரூமுக்கு போறாங்க. அப்போ உங்க அப்பா, "என்ன நெனச்சிட்டுருக்கா?" அப்படின்னு உங்க அம்மா கிட்ட கேட்கும். "யார சொல்றீங்க?" "வேற யாரு? அந்த ஜங்குக்க தான் சொல்லிட்டுருக்கேன்." என்னாச்சுங்க? அவன் என்ன நம்ம பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான். அவன நான் ஆல்ரெடி வார்ன் பண்ணி வச்சேன். ஆனா, அவன் திரும்ப திரும்ப நம்ம பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான். அவன் என்ன நெனச்சு இதெல்லாம் பண்றானோ, அது கண்டிப்பா நடக்காது. அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா சொல்றாரு. என்னங்க? என்ன பேசுறீங்க? அவன் மொற பொண்ணுன்றதால அவன் பின்னாடி சுத்துறான், பேசுறான். அதுக்காக நீங்க தப்பா நெனச்சுட்டு இருக்காதீங்க. ஏய்! தப்பா நெனச்சுட்டுலாம் பேசல. அவன் என் முன்னாடியே சொல்றான். என்கிட்டயே சொல்றான். நானும் ஒய்யன லவ் பண்றோம். கல்யாணம் நடந்தா அது ஒய்யன் கூட மட்டும் தான்னு சொல்றான். அப்படியாங்க? நல்ல விஷயம் தானே! ஜேகேவும் நல்ல பையன் தான். நம்ம கல்யாணம் பண்ணி குடுக்கலாம். பல்ல உடைச்சிருவேன். புரியுதா? என்ன நெனச்சிட்டுருக்க? ஆ? உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டுருப்பீங்களா? இங்க பாரு, என் பொண்ண அவனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டேன். ஏங்க? ஏன்னா, என் பொண்ணு தாண்டி எனக்கு எல்லாம். என் தங்கச்சி நான் எல்லாமா நெனச்சு வளர்த்துட்டு இருந்தேன். அவளையே என்கிட்டேருந்து பிரிச்சு கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்ப என் பொண்ணையே என்ன தனியா விட்டுட்டு இருக்க சொல்றியா? சத்தியமா முடியாது. அப்படின்னு உங்க அப்பா சொல்லவும், என்னங்க? என்ன பேசுறீங்க? அதுக்காக உங்க பொண்ணு உங்க கூடவே இருப்பாளா? கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போறவ தானே? ஆமா. கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போறவ தான். ஆனா, அவள என் பக்கத்திலேயே வச்சுப்பேன். அவ்ளோ தூரத்துக்குலாம் நான் அனுப்ப மாட்டேன். ஆனா, இவன் எங்க இருக்கான்? இவனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தா என் பொண்ண பார்க்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் நான் ஏங்கணும். முடியாது. நான் இங்க இருக்கிற ஒரு பையன தான் கல்யாணம் பண்ணி குடுப்பேன். என் பொண்ணு அடம் புடிச்சாலும் சரி, எ என் தங்கச்சி விஷயத்துல நான் யோசிச்ச மாதிரி என் பொண்ணு விஷயத்துல நான் முடிவு எடுக்கவே போறதில்ல. நான் என் பொண்ணுக்கு அவன கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டேன். அப்படி உங்க மைண்ட்ல ஏதாச்சும் தாட் இருந்தா அத அடியோட அழிச்சிருங்க. அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா சொல்றாரு. உங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஜேகேவ கல்யாணம் பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால தான் இருந்தாங்க. இப்ப நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க. இன்னும் ஈஸியா போயிடுச்சு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சும், உங்க அப்பா இப்படி ஒரு முடிவுல இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்ப உங்க அம்மா போயிட்டு உங்க தாத்தா, பாட்டி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி மேரேஜ் பண்ணி வைக்கலாம். ஆனா, அவரோட அப்பாவுக்கு பிடிக்கல. இவங்க 2 பேருமே லவ் பண்றாங்க. லவ் பண்றவங்கள பிரிச்சு வைக்கிறது ரொம்ப தப்பு இல்ல. அப்படின்ற மாரி உங்க அம்மா, உங்க தாத்தா, பாட்டிகிட்ட எடுத்து சொல்லிட்டுருக்கவும், "ஆ நம்ம பேரன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல நம்மளுக்கு என்ன பிரச்சனை? அவன் ஏன் அப்படி பண்றான்?" அப்படின்னு சொல்லி பேசிட்டுருக்காங்க. அப்ப ஜேகேவோட அப்பா கிட்ட மேரேஜ்க்காக பேசுறாங்க. ஜேகேவோட அப்பா, "உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான்" அப்படின்னு அவரு ஓகே சொல்ட்டாரு. ஜேகேக்கு உங்கள மேரேஜ் பண்ணி வைக்க போறாங்கன்றது தெரிஞ்சு உங்களுக்கு அவ்ளோ ஹாப்பி. ஆனா, இது பிரச்சனை போயிட்டுருக்கிறத பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஜேகே யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லியும் இருப்பான். ஜேகேவும் உங்களுக்கு மேரேஜ் நடக்க போதுன்றது ஹாப்பில இருந்திருப்பான். ஆனா, உங்க அப்பா மேரேஜ்க்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு. இது ஏன்னு உங்களுக்கு புரியல. உங்க அப்பா கிட்ட நீங்க பேச ட்ரை பண்றீங்க. ஆனா, உங்க அப்பா, "இல்ல ஒயன், நீ கல்யாணம்லாம் பண்ண வேண்டாம். நான் உனக்கு இங்க இருக்கிற ஒரு நல்ல பையன பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. நீங்க, "ஆனா அப்பா நான் அவர தான் லவ் பண்றேன்." "இங்க பாரு வயன், சும்மா எல்லாத்துக்கும் பிடிவாதம் பிடிக்காத. நீ எது கேட்டாலும் நான் சரி சரின்னு சொல்றேன்றதுக்காக இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. அவனுக்கு உன்ன கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. முடியாதுன்னா முடியாது தான். என்னோட மைண்ட் செட்லேருந்து நான் மாறிக்கவே மாட்டேன். நீங்க எல்லாரும் மாறி தான் ஆகணும். நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். அப்படி உனக்கு அவன கல்யாணம் பண்ணியே ஆகணும்னா, நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும். அவன் தான் வேணும். அவன தான் நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு முடிவு எடுத்துட்டீன்னா, உன்னோட அப்பாவ நீ உயிரோட இருக்க பார்க்க மாட்ட." "அப்பா இப்படிலாம் பேசாதீங்கப்பா." "அப்படிதான் பேசுவேன். என்ன அப்படிதான் பேச வைக்கிறீங்க. நான் உன்ன பிளாக்மெயில் பண்றேன்னே கூட நெனச்சுக்கோ. ஆனா, எனக்கு இந்த மேரேஜ சுத்தமா பிடிக்கல, விருப்பமும் இல்ல. என்னால அவனுக்கு உன்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. புரியுதா? ஆனா, அப்புறம் நல்லவர் தானப்பா அவரு. அவன் நல்லவனோ, கெட்டவனோ, எனக்கு அவன கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு விருப்பம் இல்ல. புரியுதா? அப்பா, இங்க பாரு வயன், நீ என் பொண்ணுல்ல. அப்பா சொன்னா கேட்பல்ல?
அப்பாக்காக இது கூட நீ செய்ய மாட்டியா? அது இல்லப்பா. சரி ஓகே. உனக்கு அப்பா நான் கஷ்டப்படணும் தானே? ஓகே நீ அவன கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா அப்பா சந்தோஷமா இருக்க மாட்டேன். அப்பா சரிப்பா உங்களுக்காக நான் ஜேகேவ மேரேஜ் பண்ணிக்கல. நிஜமா தான் சொல்றியா? ஆமா. நான் கல்யாணம் பண்ணிக்கலப்பா. எனக்கு நீங்க தான் முக்கியம். நீங்களா ஜேகேவான்னு கேட்டா எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம். நான் கல்யாணம் பண்ணிக்கலப்பா. அப்படின்ட்டு நீங்க டியர்ஸ் ஐஸோட சொல்றீங்க. உங்க அப்பா டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு, உனக்கு கெட்டது செய்யணும்னு நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன்டாம்மா. ஆனா அப்பாக்கு இது பிடிக்கல. வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு உங்க அப்பா சொல்லவும், சரிப்பா நீங்க அழாதீங்க. நீங்க அழுது நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. உங்க அப்பாவும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, "சரி ஓகேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டாரு. இங்க நீங்க போயிட்டு எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. ஜேகேக்குலாம் செம்ம கோவம் வருது. அவங்க ஹேண்ட பிடிச்சு "எதுக்குடி இந்த கல்யாணம் வேணான்னு சொல்ற? அதுல உங்க அப்பா ஏதாச்சும் சொல்லி உன் மனச கெடுத்துட்டாரா? இங்க பாரு, தேவையில்லாம விஷயத்துல தலையிடாத. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டீங்க. இங்க ஜேகேக்கு செம்ம கோவம். உங்க அம்மாக்கு அதுக்கு மேல உங்க அப்பாவ புடிச்சு அப்படி கத்துறாங்க. அதுக்குள்ள என்ன சொல்லி பொண்ணு மனச கெடுத்தீங்க? ஆ ஏன் அப்படி இப்படி நடந்துக்கிறீங்க? அவகிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதால தான் நான் எதுவுமே சொல்லல. நீங்க இப்படி யோசிக்கிறீங்க, இப்படி ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னு நம்ம பொண்ணுக்கு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும்னு சொல்லுவா. இங்க பாரு, என் பொண்ண பிரிஞ்சு இருக்க முடியாதுன்றதுனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். அது அவளுக்கும் தெரியும். நான் அவகிட்ட சொல்லிட்டேன். நான் சொல்லல நெனச்சிட்டு இருக்கியா? அவகிட்ட நான் எல்லாமே சொல்லிட்டேன். அவளும் ஓகேன்னு சொல்லிட்டா. இப்ப நீங்க எதுக்கு எனக்கும் என் பொண்ணுக்கும் நடுவுல வர? நீங்க யாருமே எனக்கும் என் பொண்ணுக்கும் நடுவுல வரக்கூடாது. அவ அவளோட முடிவுல எடுத்துட்டால்ல, அவ்வளோதான். இந்த மேரேஜ் பண்ணி வைக்கிறத பத்தி அதோட நிறுத்துறீங்க. அப்படின்ட்டு உங்க அப்பா சொல்றாரு. இப்ப ஒரு 2 டேஸ் ஸ்கிப் ஆகுது. உங்க அப்பாவே வந்து, "எனக்கு இந்த மேரேஜ்க்கு ஓகே" அப்படின்னு சொல்றாங்க. இவ்ளோ நாள் மேரேஜ் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவரு, இப்ப எப்படி மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டாரு? அவ்ளோ கோவமா இருந்தவரு எப்படி மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டாருன்றது யாருக்குமே புரியல. நீங்க உங்க அப்பா கிட்ட போய் கேட்குறீங்க, "இல்லம்மா, அ நான் யோசிச்சு பார்த்தேன். இது நான் பண்றது தப்பு. என்னைக்கா இருந்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி தானே வைக்கணும். என்னைக்காச்சும் ஒரு நாள், அப்பா எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நீங்க குடுக்காமலே போயிட்டீங்கல்ல, அப்படின்னு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டேன்னு வச்சுக்கயேன், அப்பவே நான் உடஞ்சிருவேம்மா. வேண்டாம். எனக்கு என் பொண்ணு சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம். நான் பார்த்துக்கிறேன் விடு." அப்படின்னு உங்க அப்பா சொல்றாங்க. ஆனா அப்பா, "இல்லம்மா நான் முழு மனசோட சொல்றேன். நான் இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்படியே உங்களோட மேரேஜ் பத்திலாம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. மேரேஜும் ஒரு வழியா மேரேஜ் நாளும் வந்துருச்சு. ஜேகே கிட்ட தாலி எடுத்து குடுத்து உங்கள கட்ட சொல்றான். நீங்க டியரி ஐஸோட ஜேகேவ பார்க்குறீங்க. "என்னடி இப்போ சந்தோஷமா? உன் கையெழுத்துல என்ன தவிர வேற எவனும் தாலி கட்ட முடியாது. எனக்கு பொண்டாட்டின்னா அது நீ மட்டும் தான். உனக்கு புருஷனா அது நான் மட்டும் தான்." அப்படின்னு ஜேகே சொல்றான். நீங்க லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, "ஐ லவ் யூ மாமா" அப்படின்னு சொல்றீங்க. அவனும் "ஐ லவ் யூ டூடி பொண்டாட்டின்னு" சொல்லி உங்க சீக்ஸ்ல கிஸ் பண்ணிட்டு தாலி கட்டுறான். எல்லாருக்குமே அவ்ளோ ஹாப்பி. இங்க அந்த மேரேஜ்க்கான ரிச்சுவல்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்க வீட்ல இருக்கீங்க. அங்க எல்லாம் உங்களுக்கு பால் பழம்லாம் குடுத்துட்ருக்காங்க. நீங்களும் சாப்பிட்டுட்டு ஜாலியா அத என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜேகே அவன் ரூம்ல இருக்கான். நீங்களும் ரூமுக்கு போறீங்க. பால் சொம்போட ஜேகே உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். நீங்க ஒரே ஷையோட அங்க போறீங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு பால் குடுக்குறீங்க. அவன் வாங்கி அந்த பக்கத்துல இருக்கிறது டேபிள்ல வச்சுக்கிறான். நீங்க அவன் கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க. "ஏய் என்னடி? மாமா இதெல்லாம் இந்த ஊரோட ரிச்சுவல்ஸ் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அதுக்குன்னு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் கடைப்பிடிக்கணும் மாமா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவன் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். மாமா நான் உன்கிட்ட ஒரு டவுட்டு. நான் கேட்பேன். நீ என்கிட்ட மறைக்காம உண்மையா சொல்லணும். என்ன? அப்பா இத்தன நாள் மேரேஜ் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவரு எப்படி மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டாரு? நீ என்ன சொன்ன அவர்கிட்ட? "ஏய் லூசு! நான் எதுவுமே சொல்லல. அவரு என் மேல கோவத்துல தான் இருந்தாரு. ஏன் இந்த மேரேஜ்க்கு நோ சொன்னாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு புரிஞ்சுது. அவரு உன்ன பிரிஞ்சு இருக்க முடியாது. உன்ன எந்த அளவுக்கு லவ் பண்றாரு, உன்ன எந்த அளவுக்கு அவருக்கு பிடிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால நானே சில விஷயத்த எதுவுமே பேசாம விட்டுட்டேன். ஆனா, அவருக்கு எப்படி மனசு மாறுனாரு எனக்கே தெரியலடி. எனக்கே ஷாக்கிங்கா தான் இருந்தது. நானும் உன் கூட தானே இருக்கேன். எனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்ட்டு ஜேகே சொல்லி சமாளிக்கிறான்.
அ ஆனா ஏதோ நடந்திருக்கு. எனக்கு அது மட்டும் புரியுது. அப்படின்னு நீங்க சொல்றீங்க. "ஏய் இந்த டைம்லயாடி இதெல்லாம் யோசிப்ப? வாடி" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள புடிச்சு இழுக்குறான். நீங்க "அம்மா எனக்கு ஒரே ஷையா இருக்கு" அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. "ஏதா அந்த மூஞ்ச காமி நான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்றான். நீங்க உங்க ஃபேஸ டவுன் பண்ணிட்டு, "ம்ஹ்ம், ம்ஹ்ம்" அப்படின்னு சொல்றீங்க. அவன் உங்க சின்ன லிஃப்ட் பண்ணி உங்கள பார்க்குறான். உங்க ஃபேஸ் ஃபுல்லா ரெட்டா இருக்கு. அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே, "ஸ்டார்ட் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களும், "ம்" அப்படின்னு சொல்றீங்க. அவன் உங்கள லைட்டா பெட்ல புஷ் பண்ணிட்டு உங்க மேல ஹோவர் ஆகுறான். நீங்க, "மாமா" ம். "எனக்கு ஒரே ஷையா இருக்கு மாமா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபேஸ டர்ன் பண்ணிட்டீங்க. அவன் சிரிச்சுட்டே உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, "ஆ இதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தாண்டி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஷைனஸ்லாம் போயிரும்" அப்படின்னு சொல்றான். நீங்க, "இருந்தாலும்" அப்படின்ற மாதிரி நீங்க அவரோட சாரிய ஹோல்ட் பண்றான். நீங்க ஜேகேவே பார்க்குறீங்க. அவன் அப்படியே லைட்டா வந்து உங்களோட சாரி குத்திருக்க பின்ன ரிமூவ் பண்றான். நீங்க ஜேகேவே பார்க்குறீங்க. அவன் பார்க்குறான். நீங்க உங்களுக்கு ஷையா இருக்கு மாமா அப்படி பார்க்காத அப்படின்னு சொல்றீங்க. "ஏய் என்னடி?" அப்படின்னு சொல்றான். எனக்கு ஷையா இருக்கு மாமா. நீ அப்படி என்ன பார்க்காத அப்படின்னு சொல்றீங்க. அவனும் சரி ஓகே நான் பார்க்கல. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கான். அவங்க நெக்கு அங்க இங்கன்னு செம்மையா கிஸ் பண்ணிட்டுருக்கான். உங்களுக்கு இத்தன நாள் இத பத்திலாம் தெரியாது. உங்களுக்கு ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுது. நீங்க ஜேகேவோட பேக், ஹெட்ட ரப் பண்ணிக்கிட்டே உங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு புரிஞ்சிச்சு நீங்க டெம்ப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் ஃபர்தரா மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். உங்க ப்ளவுஸ்ல கை வச்சு ஹுக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். நீங்க அம்மா அப்படின்னு நீங்க சொல்ல, "இங்க பாரு நோன்லாம் சொல்லாதடி. நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன்." அப்படின்ட்டு சொல்றான். நான் நோலாம் சொல்லல. பட் இருந்தாலும் லைட் ஆஃப் பண்ணிர்றியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்றீங்க. அ "ஏய் லைட் ஆஃப் பண்ணா எப்படிடி?" "மாமா ப்ளீஸ் மாமா" அப்படின்னு சொல்றீங்க. அவனும் சரி ஓகே ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட் ஆஃப் பண்ணிட்டான். "அம்மா எங்கடி இருக்க?" அப்படின்னு அவன் தேடுறான். நீங்க "நான் இங்க தான் இருக்கேன்னு" சொல்லி உங்க கைய பிடிச்சு குடுக்குறீங்க. அவனும் உங்க மேல வந்துட்டான். அதுக்கப்புறம் ஃபர்தரா ஒவ்வொன்னா ரிமூவ் பண்ணிட்டு அவன் உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஸ்டார்ட் பண்றான். உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் ரொம்ப பெயினா இருக்கு. அ அவன் "பாப்பா எனக்காக கண்ட்ரோல் பண்ணிக்கோ ப்ளீஸ்" அப்படின்னு சொல்றான். நீங்க "மம்மா ரொம்ப பெயினா இருக்கு மம்மா" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவ்வளோதான்டி கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் பெயின் ஃபுல்லா போயிரும். மாமாக்காகடி அப்படின்னு சொல்றான். நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் டைம் ஸ்கேப்ஸ் ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் ஜேகே ரொம்ப டயர்டா உங்க பக்கத்துல வந்து படுக்குறான். நீங்க ஜேகேவ ப்ளஷ்ஷோட பார்க்குறீங்க. அவங்கள டைட்டா ஹக் பண்ணி உங்க ஃபோreheadல கிஸ் பண்ணி, "ஐ லவ் யூ பொண்டாட்டி" அப்படின்னு சொல்றான். நீங்க "ஐ லவ் யூ டூ மம்மா" அப்படின்னு சொல்றீங்க. 2 பேரும் இருக்க டயர்ட்ல படுத்து தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேருமே ரொம்பவே லேட்டா தான் எழுந்துக்கிறீங்க. இங்க உங்க வீட்ல எல்லாருமே உங்கள கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு ஒரே ஒரு மாதிரி ஷையாவே இருக்கு. நீங்க அவங்கள ஃபேஸ் கூட பண்ண முடியாத அளவுக்கு அவ்ளோ ப்ளஷ் பண்றீங்க. நீங்க உங்க ரூமுக்கும் போயிட்டீங்க. இப்படியே தான் உங்களோட டேஸஸ்ல ஸ்கிப் ஆகியிருக்கும். ஆனா மேரேஜ் ஆகி ஜேகே இதுவரைக்குமே கொரியாக்கு போணும்னு உங்ககிட்ட சொல்லவே இல்ல. மேரேஜ் ஆகி ஒரு 3 மந்த் இருக்கும். இப்போ வரைக்குமே ஜேகே உங்க கூட தான் இருக்கான். ஜேகேவோட அம்மா, அப்பா கொரியாவுக்கு போயிட்டாங்க. ஆனா, ஜேகே உங்கள விட்டு போகவே இல்ல. உங்கள போணும்னு சொல்லி கூப்பிடவும் இல்ல. உங்களுக்கு இதுதான் சந்தேகமா இருக்கு. நீங்க ஜேகே கிட்ட கேட்குறீங்க. ஜேகே "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள்லயே நம்ம இங்கேருந்து போணுமா என்ன? நீ உனக்கு எவ்வளோ நாள் பிடிக்குதோ அவ்வளோ நாள் நீ இங்க இரு. நானும் உன் கூடவே இருக்கேன்" அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லி விட்டுட்டுருப்பீங்க. போக போக உங்களுக்கு இந்த டவுட் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. நீங்க போயிட்டு டைரக்ட்டா உங்க அப்பா கிட்ட போய் கேட்குறீங்க. அவர் எதுவுமே சொல்லல. அப்ப நீங்க நேரா போயிட்டு உங்க அம்மாகிட்ட தான் கேட்குறீங்க. "அம்மா நீயாச்சும் என்கிட்ட உண்மை சொல்லும்மா. என்கிட்ட எல்லாரையுமே மறைக்கிறாங்க. நீயாச்சும் உண்மை சொல்லும்மா. ப்ளீஸ்மா. எனக்காக நல்லது செய்யணும்னு நினச்சேன்னா இது ஒரு உண்மை மட்டும் சொல்லும்மா." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. "என்னடி தெரியணும் இப்போ உனக்கு? ஜேகே மாமா மேரேஜ் ஆகி இவ்ளோ நாள் ஒரே ஒரு நாள் கூட கொரியா போலான்னு என்கிட்ட கேட்டதில்ல. ஏன் வா போலான்னு கூட சொன்னதில்ல. ஏன் நானே கேட்டாலும், "மாமா இப்ப வேணாண்டி. கொஞ்ச நாள் போட்டும்ன்னு" சொல்றாரு. அதுக்கு என்னம்மா ரீசன்? எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். இவ்ளோ நாள் மேரேஜே வேண்டான்னு இருந்த அப்பா, சடனா மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டாரு. ஜேகே மாமா இங்க இருக்காரு. எனக்கு புரியலம்மா. என்னம்மா நடக்குது இந்த வீட்ல? அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன நடக்குதுன்னா, போய் உன் புருஷன்கிட்ட கேளு. உன் புருஷன் உன் அப்பா கிட்ட அப்படி சொல்லி வச்சிருக்கான். அதனால தான் அவன் இங்க இருக்கான். என்னம்மா சொல்ற? எனக்கு புரியல. ஆமாடி. உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா, ஜேகே இங்கேயே இருக்கணும்னு உங்க அப்பா கண்டிஷன் போட்டாரு.
அதுக்கு ஜேகே ஒத்துக்கிட்டான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி இப்போ உன் அப்பா கிட்ட பேசும்போது, உங்கள் அப்பா ரொம்ப கோவத்துல இருந்தாரு. கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேன். என் பொண்ணை பிரித்து கூப்பிட்டுன்னு போலான்னு பார்க்குறியா? என் பொண்ணை என்கிட்டேருந்து பிரிக்க உன்னால் முடியவே முடியாது. நான் விடவும் மாட்டேன் அப்படின்னு உங்கள் அப்பா ரொம்ப கோவத்துல இருந்தார். சரி, இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகலாம். இப்போ ஜேகே உங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்போ உங்கள் அப்பா முடியவே முடியாது. நீ என்ன சொன்னாலும் என் பொண்ணை உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க முடியவே முடியாது. நான் செத்தாலும் சாவேனே தவிர்த்து என் பொண்ணை உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். மாமா, ஏன் மாமா இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அவ என்ன ரொம்ப லவ் பண்றா. நானும் அவள லவ் பண்றேன். என்கிட்ட நீங்க எது பிடிக்கலன்னு சொல்லுங்க. நான் மாத்திக்கிறேன். அப்படின்னு சொல்றான். இங்க பாரு, நீ நல்லவன் தான். ஆனா என் பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அதுதான் ஏன்? ஏன்னா என் பொண்ண பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட உங்க அப்பா சொல்லவும், உங்களுக்கு அதுதான் பிரச்சனைனா, நான் உங்க பொண்ண உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூப்பிட்டு போல. ஒயன் கூட நான் இங்கேயே இருக்கேன். நான் இதுக்கப்புறம் கொரியா போல. எனக்கு ஒயன் தான் முக்கியம். எனக்கு அவள கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா, எனக்கு அது போதும். நான் சத்தியம் பண்ணி குடுக்குறேன். என் அம்மா மேல சத்தியம் பண்றேன். ஒயன என்ன கல்யாணம் பண்ணி வைங்க. நான் கண்டிப்பா கொரியா போக மாட்டேன். ஒயன கொரியா போக கூப்பிட்டுன்னும் போமாட்டேன். அவளே கேட்டாலும், நான் இங்க தான் இருக்கணும்னு சொல்லிடுறேன். எனக்கு ஒயன் மட்டும் போதும். எனக்கு அவ கூட வாழணும். எனக்கு அது போதும். அப்படின்னு ஜேகே சொல்லியிருப்பான். உங்க அப்பா, "இது என்ன நீ நம்ப சொல்றியா? மேரேஜ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீ போறேன்னு சொல்ட்டா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?" மாமா, நான் உங்க தங்கச்சியோட பையன். நான் பொய் சொல்வேன்னு நீங்க நம்புறீங்களா? சத்தியமா சொல்றேன். கல்யாணம் பண்ணி மட்டும் வைங்க. நான் இங்கேருந்து போக மாட்டேன். எனக்கு பையன் தான் எல்லாம். நான் அவள ரொம்ப லவ் பண்றேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னு ஜேகே கேட்டிருப்பான். உங்க அப்பா அதுக்கப்புறம் தான் மேரேஜ்க்கு ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. இது தெரிஞ்சதும் உங்களுக்கு அவ்ளோ ஹர்ட் ஆகுது. நமக்காக ஜேகே இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கானா? அவனுக்கு இங்க இருக்கிறது பிடிக்காதுன்னு உங்களுக்கு எப்பயோ தெரியும். ஏன்னா, அவனுக்கு இங்க இருக்க கம்ஃபர்டபுளா இல்ல. இங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றான்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்க இருக்க ஃபெசிலிட்டீஸ் இங்க இல்லன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, அவன் நெறைய டைம் இத பத்தி பேசியிருக்கான். அதனால உங்களுக்காக அவன் இவ்ளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இங்க இருக்கான்னா, நம்மகிட்ட ஒரு நாள் கூட இத பத்தி பேசுனதில்ல. ஏன் அவன் நமக்காக தான் இங்க இருக்கான்றது ஒரு நாள் கூட அவன் காமிச்சுக்கிட்டதும் கிடையாது. அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஜேகே பார்க்க அவ்ளோ கஷ்டமா இருக்கு. நீங்க ஜேகே ஓடி போய் ஹக் பண்றீங்க. "ஏய், என்னடி ஆச்சு? மாமா, ஏன் மாமா இப்படிலாம் பண்ண? நான் என்னடி பண்ணேன்? எதுக்கு நீ அப்பா கிட்ட அப்படி சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நடிக்காத மாமா, எனக்கு எல்லாம் தெரியும். ஏன் நீ என்ன அவ்ளோ லவ் பண்ற? நான் இருந்தா என்ன, இல்லன்னா உனக்கு என்ன? அதுக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு நீ எனக்காக இங்க இருக்கிறதுக்கு ஒத்துக்குவியா? அப்பா கிட்ட ஏன் ப்ராமிஸ் பண்ணி குடுத்த?" அதுக்கு ஜேகே, "இங்க பாருடி, நான் உன்ன அவ்ளோ லவ் பண்றேன். எனக்கு உன்ன தாண்டி வேற எதுவுமே தோணல. உனக்காக எவ்ளோ கஷ்டத்த வேணாலும் அனுபவிச்சுப்பேன். எனக்கு நீ வேணும். அவ்ளோதான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் மாமா கிட்ட அப்படி சொன்னேன். அதுக்காக நீ என்னோட சந்தோஷத்த பத்தி யோசிக்கிற. நான் உன் சந்தோஷத்த பத்தி யோசிக்க கூடாதா? நம்ம கொரியா போலாம்." "இல்ல ஒயன், வேண்டாம்." "அம்மா போலாம். நான் அப்பா கிட்ட பேசுறேன்." "இல்ல ஒயன், என்னோட ப்ராமிஸ நான் காப்பாத்தணும். நான் இங்கிருந்து போக மாதிரி இல்ல. நீயும் போகக்கூடாது. நீ இங்க தான் இருக்கணும்." "அப்பாவே சொன்னா நீ போவியா? அப்பாவே சொன்னா நீ வருவியா கொரியாக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. "சொல்லும்போது சொல்லட்டும். இப்ப இத பத்தி விடு." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சைலன்ட்டா விட்டுட்டான். நீங்க உங்க அப்பாகிட்ட காச்சு பூச்சுன்னு கத்துறீங்க. உங்களுக்கு என் மேல அக்கறை புரியுதுப்பா. அதுக்காக ஒருத்தர ஃபோர்ஸ் பண்ணி இங்க இருக்க வைக்கலாமா சொல்லுங்க? அவருக்கு இங்க இருக்கிறது பிடிக்கலப்பா. எனக்காக தான் இங்க இருக்காரு. நமக்காக ஒருத்தர கஷ்டப்படுத்தணுமா சொல்லுங்க? அப்படின்னு நீங்க உங்க அப்பா கிட்ட கேட்குறீங்க. அதுக்காக தான் நான் அந்த கல்யாணத்த வேண்டான்னு சொன்னேன். ஆனா அவன் தான், நானா இத அவன்கிட்ட கேட்கல. அவனா தான் இத சொன்னான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்பா, இவ்ளோ நாள் நான் உங்கள ரொம்ப பெருமையா நெனச்சிட்டு இருந்தேன்ப்பா. பெத்த பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வீங்கன்னு நெனச்சிட்டு இருந்தேன்ப்பா. முதல் முறையா உங்கள வெறுக்கிற மாதிரி பண்றீங்கப்பா. அப்படின்னு நீங்க சொன்னதும், உங்க அப்பாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு எப்பவுமே சூப்பர் ஹீரோவா இருந்திருக்கீங்கப்பா. உங்கள மாதிரி தான் ஒரு பையன வளர்க்கணும்னு தான் நான் யோசிச்சிருக்கேன்ப்பா. இப்ப நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சா, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஒருத்தர ஃபோர்ஸ் பண்றதெல்லாம் தப்பு தானப்பா. ஒயன், அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்காக அவர நான் கொரியா கூப்பிட்டு போறேன்ப்பா. எத்தன நாள்ப்பா அவர் அப்பா, அம்மாவ பிரிஞ்சிருப்பாரு. எனக்காக ப்ளீஸ்ப்பா.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவும் சரி ஓகே உனக்கு அதுதானே விருப்பம், நீ கூப்பிட்டு போ. அப்பா இல்லைம்மா, நீ சொல்கிறது கரெக்ட் தான். நமக்காக எதுக்கு மற்றவங்க கஷ்டப்படணும்? எனக்கு புரியுது, நீ கூப்பிட்டு போ. அதுதான் என் பையன் இருக்கான்ல, அவன் பார்த்துப்பான். அப்பா ஐம் சாரி. இல்லைடா, நான் முழு மனசோட தான் சொல்கிறேன். நீ அவனை கொரியா கூப்பிட்டு போ. நானே அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அங்கேருந்து வராரு. உங்கள் அப்பா ஜேகே கிட்ட சொல்லி கொரியாவுக்கு போக சொல்கிறாரு. ஆனால் ஜேகே இல்லை மாமா, நான் போகமாட்டேன். உங்ககிட்ட நான் கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாற்றுவேன். எனக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னு அவன் நினச்சிட்டு இருக்கா. இல்லை, என் பொண்டாட்டி எங்கே இருக்காளோ அந்த இடம் தான் எனக்கு பிடிக்கும். அதுதான் எனக்கு வேணும். நான் இங்கேருந்து போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பிடிவாதமாக இருந்திருப்பான். எவ்வளோ சொல்லியும் ஜேகே கேட்டிருக்கவே மாட்டான். நீங்கள் ஜேகே கிட்ட எடுத்து சொல்லியிருப்பீங்க. ஒயன், நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்கு ஸ்டார்ட்டிங்கில் அது நான் இங்கே ஃபர்ஸ்ட் வரும்போது எனக்கு பிடிக்கல. ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குடி. எனக்கு நீ எங்கே இருக்கியோ அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீ தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் மாமா உண்மையாக தானே சொல்கிறேன். உண்மையாக உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு இங்கே இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. போதுமா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் யூ. என் அப்பா சொன்னது கேட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் எனக்கு தெரியல. ஆனால் உன்ன மாதிரி ஒரு பையனை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன். உன்ன மாதிரி ஒரு பையன் யாருக்குமே கிடைக்க மாட்டான் மாமா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு நீ மட்டும்தான் மாமா புருஷனாக வரணும் அப்படின்னு சொல்லி ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. நீயும் தாண்டி, உன்ன மாதிரி பொண்ணு யாருக்குமே கிடைக்க மாட்டா. உனக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஐ லவ் யூ டு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணுறான். அவ்வளோதான் காய்ஸ். உங்களுக்கு இந்த ஒன் ஷாட்டை பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன்.